அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மலர், இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. நீ நினைச்ச மாதிரி என்ன கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிட்டல்ல. அந்த எம்எல்ஏ நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு போனால, அவன் மேல ஒரு கேஸ் போடணும். நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட எல்லாம் பேசிட்டேன். நீயும் மலரும் ஒரு கம்ப்ளைண்ட்ல சைன் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டாருமா. மேரேஜ் முடிஞ்சதும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம். ஓகேடா. சரிப்பா, எனக்கு போட்டோஸ் டைம் ஆயிடுச்சு. முடிச்சிட்டு அப்புறம் கால் பண்றேன். சரியா? சரிடா. கல்யாணம்னா கலகலன்னு இருக்கணும். பின்ன மலரக்கா மாதிரி உம்முனா இருப்பாங்க. அதானே, என்னாச்சுடி? நீ ஏன் உம்முன்னே இருக்க? பாரு, மாப்பிள்ள உன்னை எப்படி வச்ச கண்ணு வாங்காம பாக்குறாரு. சரி, அங்க பாரு, ரோஜா முகம் எவ்வளவு பூரிப்பா இருக்குன்னு. இருக்காதா? ஆசாசையா வளர்த்த பொண்ணு இல்லையா? இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. சின்ன வயசுல இருந்தே சேர்ந்தே வளர்ந்த பையனோட கல்யாணம் நடக்க போகுது. உன்னோட வாழ்க்கைய பத்தி இனி எந்த பயமும் இல்லை. அவ ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ போறான்னு அவளுக்கு தெரியும். அதை விட பெத்தவளுக்கு வேற என்ன வேணும்? என்று நம் திருச்சபையில் காதலால் மனமிணைந்து ஒரே எண்ணமாய் இருவர் ஒருவராய் வாழ்க்கையை தொடங்க காத்திருக்கும் நம் திருச்சபையின் மைந்தனான ஆண்டனி செல்வனுக்கும் மலருக்கும் திருமணம் நடக்கவிருக்கிறது. ஆண்டனி செல்வனாகிய நீ மலரை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம். மலராகிய நீ ஆண்டனி செல்வனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? திருமணம் செய்து கொள்ள சம்மதமா இல்லையா? மலர், உன்னதாமா கேக்குறாரு. இந்த மாதிரி அயோக்கியனை கட்டிக்கிறதுக்கு எனக்கு சம்மதம் இல்ல. மலர், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி சொல்ற? மலர், என்னாச்சு? ஏன் இப்படி சொல்ற? அம்மா, இவ சாதாரண ஆள் கிடையாது. இவ நம்ம சொத்தை அடையணும்னுதான் இந்த கல்யாணங்கிற பிளானையே பண்ணிருக்கான். என்ன பேசுற மலர்? ஆண்டி, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. உங்க வீட்டுக்காரரும் புள்ளையும் சேர்ந்து என்னென்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் எப்பவும் உனக்கு துணையா இருப்பார். ஆண்டனி, அவ என்னடா சொல்றா? தெரியலம்மா, எனக்கு ஒன்றும் புரியல. மலர், என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் பேசுற? ஏய், உன் நாடகத்தெல்லாம் வேற எங்கேயாவது போய் காட்டு. எங்க? எனக்கு உன்னை பத்தி எல்லாம் தெரியும். ஏய், என்னடி தெரியும் உனக்கு? கல்யாணத்தை நிறுத்தாத நான் நாடகம் போடுறேன். மரியாதையா சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்கணும். இங்க பாரு, அத்தனை பேரையும் கூப்பிட்டு வச்சு எங்களை அசிங்கப்படுத்தணும்னே இந்த நாடகம் ஆடுறியா? என்கிட்ட உதவின்னு வந்தது நீங்க 2 பேரும். பாவம் பொம்பளைங்க தனியா இருக்காங்களேன்னு பரிதாபப்பட்டு வாழ்க்கை கொடுக்க வந்தா ஏன் புள்ளைய நீங்க குறை சொல்றீங்களா? எங்களுக்கு நீங்க வாழ்க்கை கொடுக்க வந்தீங்களா? ஏ மலர், என்ன அதெல்லாம்? இவங்க 2 பேரும் எங்க சொத்தை அடையணுங்கிறதுக்காக தான் இவ்வளவும் பண்ணிருக்காங்க. அதித்தி, ஏய், என்னடி ஆதாரம் இருக்கு? நீ பேசின ஆடியோ இருக்கு. இங்க என்னங்க இதெல்லாம்? டேய், இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல. கல்யாணம் வரைக்கும் அந்த பொண்ணு கிட்ட பக்குவமா நடந்துக்க. எதுவும் அவசரப்பட்டு கல்யாணத்தை கெடுத்துறாதரா. அப்பா, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. இந்த கல்யாணம் ஆல்ரெடி முடிஞ்ச மாதிரி தான்.
ஃபோட்டோ ஷூட் வர வந்தாச்சு. அம்மா பொண்ணு 2 பேர்ட்டையும் எல்லா டாக்குமெண்ட்லையும் சைனும் வாங்கியாச்சு. மலரும் எனக்கு தான், அவளோட சொத்தும் எனக்கு தான். ஏய் இங்க பாரு, இதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது. இப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். நீ இந்த கல்யாணம் நடக்கணும். நான் உன்னை விட முடியாத சொல்லிட்டேன். ஹேய், என் பொண்ணு கையை விடு. ஏய் ஆண்டனி, அவளை விடுறா. கல்யாணம் நடக்கலன்னா என்ன? இவங்க 2 பேரும் சேர்ந்து சைன் பண்ண டாக்குமெண்ட் நம்ம கையில தான்டா இருக்கு. 2 பேரையும் நடுத்தெருவுல நிப்பாட்டினா அப்புறம் அவங்களாவே வந்து நம்ம கால்ல விழுவாங்கடா. அந்த டாக்குமெண்ட் எப்பவோ குப்பை தொட்டிக்கு போயிடுச்சு. என்ன பாக்குற? உன் ஆபீஸ்க்கு நான் ஷூட் பண்ண வந்தேன்னு நினைச்சியா? ஓகே ஓகே, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. இதோ கிளம்புறேன், நீங்க வைங்க, இது வரேன். ஹாய் அங்கிள். மலர், நீ என்னம்மா இங்க? ஒரு முக்கியமான ஷூட்டிங் அங்கிள். ஆபீஸ் செட்டப்ல தான் எடுக்கணும். நானும் பல லொகேஷன்ஸ் பார்த்துட்டேன், எங்கேயுமே செட் ஆகல. அதுவும் சேனல்ல இருந்து இன்னைக்கே கொடுக்கணும்னு வேற பிரஷர் பண்றாங்க. அதான் இங்கேயே ஷூட் பண்ணிக்கலான்னு. நம்ம மாமனாரோட ஆபீஸ் தானே, பெர்மிஷன் கூட கேட்க தேவையில்லைன்னு இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்ப் இல்லையா அங்கிள்? மலர், நீ தப்பா நினைச்சுக்காதம்மா. எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கு, நான் வெளியில கிளம்பிட்டு இருக்கேன். நீ இன்னொரு நாள் வரியாமா, ஷூட் பண்ணிக்கலாம். ஓ அப்படியா? ஆனா நான் இன்னைக்கே கொடுக்கணுமே அங்கிள். அங்கிள், வேணும் ஒண்ணு பண்ணலாமா? நீங்க உங்க வேலையை பாருங்க. நான் ஷூட் பண்ணிட்டு முடிச்சதும் ஆபீஸை லாக் பண்ணிட்டு ஆண்டனி கிட்ட கீயை கொடுத்துறேன். என்ன அங்கிள் யோசிக்கிறீங்க? ரொம்ப அர்ஜென்ட் அங்கிள். அதுவும் நம்ம அங்கிள்ங்கிற உரிமையில தான் நானே வந்தேன். ஹலோ, நான் வந்துட்டேன். ஆன் தி வே. இதோ வந்துட்டேன். சரிம்மா, நீ பாத்துக்கோ, நான் கிளம்புறேன். நீங்க வெளியே எங்கே இருங்க, நான் கூப்பிடுறேன். ஓகே மேம். ஹே, என் பொண்ணு கையை விடு. விடு, கை விடு. மலர், என்ன நடந்தாலும் இப்ப மலருக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கணும். இதுல யாராவது தலையிட்டீங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னப்பா? என்னடா பாக்குற? போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் சர்ச்சுக்கு கிளம்பி வந்தேன். உனக்கும் எனக்கும் கல்யாணம் எந்த ஜென்மத்திலயும் நடக்காது. ஹலோ, ஃபர்ஸ்ட் அவன் மேல இருந்து கையெடுங்க. யார் பையனை அரெஸ்ட் பண்றீங்க? வாரண்ட் இருக்கா? சார், என்ன சார் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? நீங்க லாயர் தானே? இந்த பொண்ணு கிரிமினல் கேஸ் கொடுத்திருக்கு, வாரண்ட் இருக்கான்னு கேக்குறீங்க? டேய் வாடா, விட்டுங்கன்றல. டேய் மரியாதையா வரியா, இல்லனா உன்னை அடிச்சு இழுத்துட்டு போவா. டேய், அங்க என்னடா முறைக்கிற? வாடா. சார் சார், என் பையனை விட்டுருங்க சார். அவன் தெரியாம பண்ணிட்டான் சார். ப்ளீஸ் சார், விட்டுருங்க. தெரியாம பண்ணிட்டானா? இதான் தெரியாம பண்றதா? இங்க பாருங்க, இந்த பொண்ணு கேஸ் கொடுத்திருக்கு, நாங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகணும். எதா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துங்க. டேய் வாடா. சார் வேண்டாம் சார். ஆண்டனி, டேய் வாடா. ஆண்டனி சார், ப்ளீஸ் சார், அவனை விடுங்க.
வாடா. போலீஸ் ஏய் விட மாட்டேன். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. டேய் ஒண்ணுமே புரியல. இதுதான்ப்பா மலர் லைஃப்ல நடந்துச்சு. அதனாலதான் மலர் கல்யாணத்துக்கே சம்மதிக்க மாட்டேங்கிறா. ஆம்பளைங்கனாலே அவளுக்கு பிடிக்காமலேயே போயிடுச்சுப்பா. இப்பதான் ஆண்டி உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க பாருங்க ஆண்டி, கண்டிப்பா உங்க பொண்ணுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும். அது என் மாமனார் மேல சத்தியம். நேற்று தானே 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம். டேய் மதி, வண்டி எடுத்துட்டு போனா பெட்ரோல் காலி பண்ணா சொல்றதே கிடையாது. இவனை நம்பி வண்டி எடுத்துட்டு போயிருந்தா நடு ரோட்டெல்லாம் நின்று இருக்கணும். மீட்டிங் வேற டைம் ஆச்சே, எங்கடா இருக்க? இங்க பாரு, இப்படி வெட்டித்தனமா கதையெல்லாம் பேசக்கூடாது. ஆபீஸ்க்கு வந்த உடனே ஸ்கெடியூல பார்த்தோமா ஷூட் பண்ணோமான்னு இருக்கணும். ஓகே மேடம். மேடம் அத்தை ஃபோன் பண்றாங்க, கொஞ்சம் பேசணும். அத்தையா? ஹலோ அத்தை, சொல்லுங்க அத்தை. டேய் நான் உன் மாமன் பேசுறேன்டா. தெரியுது அத்தை. சொல்லுங்க அத்தை. நல்லா இருக்காங்க அத்தை. எப்பவுமே என் பக்கத்திலேயே தான் இருப்பாங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல அத்தை, நான் பாத்துக்கிறேன் அத்தை. டேய் நான் உன் மாமன் பேசுறேன்டா. ஏண்டா வண்டி எடுத்துட்டு போனா பெட்ரோல் காலி பண்ணா சொல்ல மாட்டியாடா? எனக்கு வேற மீட்டிங் டைம் ஆச்சுடா. நான் எப்படா போ ஆபீஸ்க்கு? சரிங்க அத்தை, சரிங்க அத்தை. அத்தை நீங்க ஒண்ணுமே கவலைப்படாதீங்க, நான் தான் கூடவே இருக்கேன்ல. அவங்களுக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன் அத்தை. டேய் நான் அத்தையும் இல்ல சொத்தையும் இல்ல, உன் மாமன்டா. எனக்கு தெரியும் அத்தை, நான் பாத்துக்கிறேன் அத்தை. அதான் சொன்னனே, நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. ஓகே? டேய் லூஸ் தாடா நீ. உங்க அக்கா கேட்ட மாம மாம மாம. ஏதாச்சும் இருந்தா கால் பண்ணுங்க அத்தை. ஓகே, தேங்க்யூ அத்தை. அத்தை சாரி மேடம், நீங்க ஏதோ சொன்னீங்கல்ல. நான் வேலை பார்க்கணும்ல, நான் போய் பாத்துக்கிறேன். ஓகே போறேன். மலர் சொல்லு, எப்படி இருக்க? அம்மா, எதுவா இருந்தாலும் நீ எனக்கு ஃபோன் பண்ணு. தேவையில்லாம எதுக்கு நீ அவனுக்கு ஃபோன் பண்ற? அதுவும் மலர நல்லா பாத்துக்கோ, கவனிச்சுக்கோல வேற சொல்லிட்டு இருக்க. அவன் என்னமோ அப்படியே அத்தை அத்தைன்னு குறைஞ்சு வேற பேசிட்டு இருக்கா. என்ன நீ என்ன அவனுக்கு அத்தையா? மலர் என்ன நீ உளர்ற? திடீர்னு ஃபோன் பண்ணி ஏதேதோ உளர்ற. யாருக்கு நான் கால் பண்ணி பேசினேன்? யாரு உன்கிட்ட என்ன சொன்னா? எனக்கு ஒண்ணுமே புரியலடி. மா சும்மா சொல்லாதம்மா. நீ இப்போ அவன்கிட்ட பேசல? யாரு? யாருக்கு மலர்? இல்லம்மா, அவன் உன் கூட பேசுற மாதிரியே பேசினா. அதான் உன்கிட்ட தான் பேசினா. நான் மலர், நான் யார் கூடயும் பேசல. இப்பதான் நான் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வரேன். அப்படியே பசங்களையும் பார்த்துட்டு வந்தேன். அவன் அத்தை கிட்ட பேசுறேன்னதும் நான் உன்னதான் சொல்றானோன்னு நினைச்சிட்டேம்மா. ஓஹோ, அவன் அத்தைன்னு சொன்னதும் நீ என்னதான் கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைச்சியா? அம்மா நீயும் கன்ஃபியூஸ் பண்ணாதம்மா என்ன. நீ அவன் கூட ஃபோன் பேசலல? பேசல மலர். சரி, நீ ஃபோன் வை, நான் அப்புறம் கூப்பிடுறேன். மலர் என்ன மேடம், உங்க அம்மாவுக்கு கால் பண்ணி திட்டினீங்களா? நீ அத்தை அத்தைன்னு சொல்லி பேசின, அதான். அம்மா யார்கிட்ட பேசின? நான் யார்கிட்ட வேணாலும் பேசுவேங்க. நான் அத்தைன்னு சொன்னா
அது உங்க அம்மா மட்டுமா தான் இருக்கணுமா? அது நீங்களே எப்படிங்க முடிவு பண்ணுவீங்க? அது இல்ல. ஆ, நீ ரொம்ப கேரிங்கா நான் பாத்துக்கிறேன் நான் இருக்கேன்லாம் சொன்னேன்ல. ஆமாங்க, ஆமா. அது என்னோட போன்ல நான் பேசுவேன். உங்களுக்கு என்ன? அது எப்படி அத்தைன்னா உங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்களா? அப்படி எப்படிங்க நினைப்பீங்க? எதுக்குங்க அவங்கள பாவம் ஃபோன் பண்ணிலாம் திட்டிருக்கீங்க? அப்படின்னா அது உண்மைதானே? நீங்களே சொல்லிட்டீங்க உங்க அம்மா எனக்கு அத்தைன்னு. இனிமே எனக்கு எப்பவுமே அத்தைன்னா அது உங்க அம்மா மட்டும்தான். அப்போ இனிமே நான் உங்களை அத்தை அத்தைன்னு தான் கூப்பிடுவேன். அத்தை, அத்தை. மணி வாங்க. ஒரு காஃபி போட. சாப்பிட்ற நேரத்துக்கு என்ன காஃபி? வெயிட் பண்ணுங்க, டிஃபன் ரெடி பண்றேன். ஆமா, ஈவினிங் போனீங்க பார்க்குக்கு விளையாட போறேன்னு. எத்தனை மணிக்கு வரீங்க 2 பேரும்? அம்மா, அப்பாவும் நானும் பார்க்ல விளையாடிட்டு வரும்போது பேக்கரியில பப் சாப்பிட்டோம்டமா. பஃபா? எக் பஃப் சாப்பிடல? இல்லம்மா. அப்பா, இன்னைக்கு பிரதோஷம் வேற, நல்ல வேலை. ஏய், எக் பஃப் சாப்பிடல? இல்லம்மா. நாங்க நம்ம 2 பேரும் மேல போய் ஹோம்வொர்க் பண்ணலாமா? இருப்பா. அம்மா, சிக்கன் பப் சாப்பிட்டோம்டமா. எது? சிக்கன் பஃபா? ஏய், எங்க உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? காலையில தான சொன்ன பிரதோஷம்னு. அவளை கூட ஞாபகம் வச்சுக்க முடியாம என்ன உங்களுக்கு? அக்கா என்ன ஆச்சு? ஏன் கத்திக்கிட்டே இருக்க? டேய், பிரதோஷம் அதுவுமா 2 பேரும் சிக்கன் பஃப் சாப்பிட்டு வந்திருக்காங்கடா. 2 முத்தலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள நீ வந்துட்ட காப்பாத்து. ஏமாமா? டேய், சத்தியமா இன்னைக்கு பிரதோஷம் எனக்கு தெரியாதுடா. தெரிஞ்சிருந்தா நாங்க சாப்பிட்டுருக்க மாட்டோம். சரி விடுக்கா. அதான் பிரதோஷம் மாசத்துல 2 தடவை வருது. அடுத்த தடவை மாமாவா கரெக்டா இருக்க சொல்லு. என்ன? சரி, இப்போ அதெல்லாம் விடுங்க. கம் டு த மேட்டர். ஏன் பிரச்சனைக்கு வாங்க 2 பேரும். என்னடா பிரச்சனை? இல்லக்கா, மலரோட பர்த்டேவை கண்டுபிடிக்கணும்னு நான் சொன்னேன்ல. கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சிட்டேன் மாமா. நாளைக்கு தான் அவளோட பர்த்டேவே. நாளைக்கா? ஆமா. ஐ ஜாலி. நாளைக்கு அத்தைக்கு பர்த்டேவா மாமா? அப்ப கேக் வாங்கிட்டு வருவீங்களா? தரேன் தங்கம். அதுக்கு தானே பணம் வேணும். அதுக்காக தானே வந்திருக்கேன். சரி, கேக் வாங்க காசு இல்லைனா பரவாயில்ல. பாப்பாவுக்கு பஃப் வாங்கி கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஐயோ, நோ, அதெல்லாம் முடியாது. மலரோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக எனக்கு காசு நிறைய தேவைப்படுது. மாமா, உங்ககிட்ட இப்போ எவ்வளவு காசு இருக்கு? அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஓகே. 1 2 3 4 5 6. கண்டிப்பா உன் பணம் தான் மாமா. என் அக்கா எங்க வேலைக்கு போனா? போன வாரம் சட்டை அயன் பண்ண 12 ரூபா கேட்டேன். அதுக்கு என்ன பேச்சு பேசுன நீ? யாய் நீ ஃபியூச்சருக்குங்க. மாமா, இப்பலாம் அயன் போடாம போடுறதா மாமா ஸ்டைலு. 15 16. இன்னும் அந்த செட்டை எப்போ போடுறதுன்னு தெரியல. இதை முடிச்சுட்டு தான் அதை ஆரம்பிக்கணும். அப்படியா? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். இதெல்லாம் என்ன செட்டப்? பர்த்டே செட்டப் மேம். அது தெரியுது. யார் இதெல்லாம் போட சொன்னது? மதி சார் தான் மேம். ஓ, அவர் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரா? நான் சொன்ன கான்செப்ட் என்ன, அவர் போட்டுக்கிற செட் என்ன? ஐயோ, மேடம் வேற வந்துட்டாங்களே. என்ன பண்ண சொன்னாங்கன்னே தெரியலையே. அதுவும் இவ்வளவு கேவலமா பலூன் எல்லாம் ஒட்டி வச்சிருக்கீங்க. எதுக்கு இந்த பர்த்டே செட்டப் எல்லாம்? அது வந்து மேம், என்ன முழிச்சிட்டு நிக்கிறீங்க? சொல்லுங்க. இல்ல மேடம், யாருக்கோ சர்ப்ரைஸா பர்த்டே செட்டப் பண்ணிருக்காரு மதி சார். யாருக்கு தெரியல மேடம். சரி, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். செல்வியை மேக்கப் போட்டு கூட்டிட்டு வாங்க. போங்க. வாங்க மேடம். மேடம். ஹலோ, இங்க வாங்க. மீ? கம் கம். வாட் ஹேப்பன்? என்னதெல்லாம் உனக்கு தெரியும்ல? சொல்லு, யாருக்கு இந்த சர்ப்ரைஸ் டெக்கரேஷன் எல்லாம்? அது பாஸ். அவர் வரதெல்லாம் இருக்கட்டும், நீ சொல்லு. உன் பாஸ் எப்பவும் இப்படிதான் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரா? யாருக்காவது நீங்க பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும்னு நினைச்சா உங்க காசுல பண்ணணும். ஆபீஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் யூஸ் பண்ண கூடாது. அது கூட அவருக்கு தெரியாதா? இதுக்கெல்லாம் யார் பெர்மிஷன் கொடுத்தது உங்களுக்கு? மேடம், உங்க பர்த்டே தான் பாஸ் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்றாரு.
என்னது எனக்கு பர்த்டேவா இன்னைக்கா? ஆமா. நான்சென்ஸ். யார் சொன்னது? ஹலோ மேடம், எனக்கு தெரியும். மேடம், ஆக்சுவலி எனக்கு தெரியும் இன்னைக்கு தான் உங்களோட பர்த்டே. அதனால தான் எல்லாரும் முன்னாடியும் உங்களோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலான்னு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் பார்ட்டி ஏற்பாடு பண்ணேன். ஜஸ்ட் ஒரு கேக்கை மட்டும் கட் பண்ணிட்டு அப்படியே டைரக்டா நம்ம ஷூட்டிங்க்கு போயிடலாம். எப்படி ஐடியா? நல்லா இருக்கா? ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்கு மேடம்? சூப்பரா இருக்குல்ல? சூப்பர்ல? ஐயோ, இவரு ஒருத்தர் இங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாம செட்டப்பை பத்தி எல்லாம் பேசினுக்கிறாரு. பாஸ், மேடம் ஏற்கனவே லோ பட்ஜெட் பர்த்டே பார்ட்டின்னு கலாய்ச்சிட்டாங்க. நீங்க வேற பேசிட்டு எக்ஸ்ட்ரா கலாய் வாங்கி கட்டிக்காதீங்க. டேய், என்னடா சொல்ற? ஹலோ. போன் எடுங்க. நான் இன்னைக்கு எனக்கு பர்த்டேன்னு சொன்னேனா? இல்ல, நீங்க சொல்லல. பட் உங்க பர்த்டேன்னு எனக்கு தெரியும். சரி, நீங்க 2 பேரும் போய் வேலையை பாருங்க. எதுக்கு அவங்கள போக? ஓகே. உனக்கு அறிவே இல்லையா? இன்னைக்கு எனக்கு பர்த்டேவே கிடையாது. தப்பு 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 தப்பு. எனக்கு தெரியும் இன்னைக்கு தான் உங்களோட பர்த்டே. எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் இந்த ஆக்டிங் எல்லாம் பண்ற. நான் தான் இன்னைக்கு எனக்கு பர்த்டே இல்லைன்னு சொல்றேன்ல. மேடம், ஏன் மேடம் சும்மா ஏதாச்சும் சொல்றீங்க? எனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு தான் உங்களோட பர்த்டே. ஓ, என்னோட ஆதார் கார்டை பாத்தியா? லூசு, அது அபிஷியல் பர்த்டே. வேலையில சேரத்துக்காக கொடுத்த டேட். அது என் பர்த்டேவே இல்ல. போதும். ஆக்சுவலா நான் உங்களை பிராங்க் பண்றதுக்காக சும்மா பண்ணேன். எனக்கு தெரியும் இன்னைக்கு உங்களோட பர்த்டே இல்லன்னு. இந்த செலிப்ரேஷன்லாம் உங்களுக்கு இல்லவே இல்ல. இதெல்லாம் எங்கள் செல்விக்காக. யா, செல்விக்காக தான். என்ன அப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு செல்வியோட பர்த்டேவா? உனக்கு யார் சொன்னா? யாருமே சொல்லல. ஆக்சுவலா இந்த செல்வி ஆசிரமத்துக்கு என்னைக்கு வந்தாலோ அந்த நாள்ல தான் எங்களோட ஆசிரமத்துல என்னோட பர்த்டேவை கொண்டாடுவாங்கன்னு எனக்கு சொல்லியிருக்கா இதுக்கு முன்னாடி. அப்ப அவ ஆசிரமத்துக்கு வந்தப்போ எத்தனை மாச குழந்தையா வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவ எப்ப பிறந்திருப்பா, அந்த டைம்ல எந்த குழந்தைக்கெல்லாம் அப்பா அம்மா இருந்தாங்க இல்ல, அப்படியெல்லாம் பல ரிசர்ச் எல்லாம் நான் பயங்கரமா செக் பண்ணி இவளோட பிறந்த நாள் இன்னைக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்குதான் இன்னைக்கு அவளுக்காக இந்த செலிப்ரேஷன்லாம் பண்ணலான்னு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். நல்லா இருக்கா சார்? எனக்காகவா இது எல்லாத்தையும் பண்ணீங்க? ஆமா செல்வி, உனக்காக மட்டும் தான் இந்த செட்டப் எல்லாம். இந்த செட்டப் எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு சார், ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பர் சூப்பர். சி, பிடிச்சிருக்கான். சரி, கேக் எல்லாம் வாங்கிட்டியா? வெட்டலாமா? ஐயோ, அதுல ஹாப்பி பர்த்டே மலர்னு எழுதிருக்கே, அது எப்படி இவகிட்ட காட்டுறது? என்ன? கேக் எடுத்துட்டு வாங்க, வெட்டலாம். போங்க, வெட்டலாம். மாட்டி விட்டு வரேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். நான் தானே அரேஞ்ச் பண்ணேன். ஓகே, நான் எடுத்துட்டு வரேன். மாட்ட போறேன், கடவுள் தான் காப்பாத்தணும். ஹலோ गाइस, கம் எல்லாரும் வாங்க. செல்விக்கு கேக் கட் பண்ணலாம். நீ வா வா. போச்சு, கேக்ல மேடத்தோட பேர் தான் எழுதியிருக்கோம். செத்தாயா இன்னைக்கு பாஸ்? அவள் தான் முடிச்சு விட்டாங்க பாய். Happy birthday to you. Cake for you. Happy birthday to you. Happy birthday to you. முதல்ல ஏன் பர்த்டேன்னு சொன்னா, அப்புறம் செல்வியோட பர்த்டேன்னு சொல்லி கதை விடுறான். என்னதான் பண்றான்னு பாப்போம்.
கேக் தான் எடுத்துட்டு வந்தாச்சுல, கட் பண்ணலாமா? ஓபன் பண்ணிட்டா? வாவ், சூப்பர்ல. என்னது இது? பர்த்டே கேக்கு செல்விக்காக ஸ்பெஷலா எடுத்துட்டு வந்திருக்கேன். அது தெரியுது. ஆனா அவ பர்த்டே கேக்ல ஏன் என் பேர் போட்டிருக்கு? ஹாப்பி பர்த்டே செல்வின் தானே போட்டிருக்கணும். இல்ல, ஆக்சுவலா இதுல அப்படிதான் போட்டிருக்கணும், அப்படிதான் போட்டேன். ஆனா அதுக்கப்புறம் யோசிச்சு கிரியேட்டிவா நான் இதை பண்ணிருக்கேன். ஏன்னா இந்த செல்விக்கு அடையாளமே நீங்க தானே. செல்வி எப்பவுமே நிழல் மாதிரி எப்ப பார்த்தாலும் உங்க கூடவே இருக்கா. அதுக்காக தான் மலர் ஃப்ரெண்ட் செல்வின்னு ஒரு அடையாளத்துக்காக போட்டிருக்கேன். ஊர்ல ஒரு பய கூட இப்படி பண்ண மாட்டான் செலிப்ரேஷன். ஊர்ல இல்ல, இந்த உலகத்திலேயே. இல்ல, மலர் தானே இவங்களோட அடையாளம் முகவரின்லாம் சொல்லியிருந்தாங்க. இல்ல செல்வி? ஆமா சார், மலரக்கா, ரோஜா அம்மா, இவங்க எல்லாம் தான் என் உலகமே. அவங்க தான் என் அடையாளமே. பாத்தீங்களா பாத்தீங்களா மேடம், செல்வியே ஒத்துக்கிட்டா. அப்புறம் என்ன? அப்புறம் நான் வெட்ட வேண்டியதுதான். என்னதான் இருந்தாலும் செல்வியோட பர்த்டே கேக்ல என் பேர் போட்டிருக்க கூடாது. நெக்ஸ்ட் டைம் போட மாட்டேன். நெக்ஸ்டா? இது செல்விக்காக வாங்கின கேக் தானே? ஆமா, அதுல என்னங்க டவுட்? அக்கா, என்னக்கா நீங்க? அவர் ஏதோ நம்ம மேல இருக்க பாசத்துல இப்படி போட்டிருக்காரு. நல்லா தானக்கா இருக்கு. திரும்ப திரும்ப அதே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப என்ன பண்றது? இது எப்படி மாத்துறது? இதுல மலரோட பேர் எப்படி மாத்துறதுன்னு புரியலையே. என்ன பண்றது? இப்ப எப்படியாச்சும் இதை மாத்தணுமே. என்ன பண்ணலாம்? ஓகே, கட் பண்ணலாமா? பண்ணலாமா? அப்பாடா, எப்படியோ லாஸ்ட் மினிட்ல ஏதோ ஒன்று பண்ணி மேனேஜ் பண்ணிட்டேன். மேம், இந்த கவர் கொஞ்சம் எடுத்துருங்களேன் ப்ளீஸ். கொடுங்க, எடுத்துருங்க. கொடுங்க, நான் தூக்கி போட்டுறேன். டிஸ்போஸ் பண்ணிட்டா. வைங்க மேம். ஓகே. டேய், மேட்ச் பாக்ஸ் ஏதா இருக்காடா? இருந்தா குடுறா. மாட்டிக்காது, உன் பாக்கெட்ல இருக்குது பாரு. டேய், எப்படி மாட்டி விட்டோம் பாரு. பாத்து வாங்க சார். ஓகே ஓகே. இட்ஸ் ஓகே. புறா. கம் ஆன். எடுத்துலயே வச்சிரேன். ஹேப்பி பர்த்டே. ஹேப்பி பர்த்டே டு செல்வி. ஹேப்பி பர்த்டே டு செல்வி. ஹேப்பி பர்த்டே டு செல்வி. ஹேப்பி பர்த்டே. வெட்டு வெட்டு வெட்டு. Many more happy returns of the day, Selvi. Enjoy, enjoy. Hey, நீ ஹேப்பி பர்த்டே. சுபா பஸ், எப்படியோ சமாளிச்சிட்டீங்க பஸ். நான் எப்படி பயந்து இருந்தேன் தெரியுமா? சூப்பர் பஸ் நீங்க. பின்ன என்ன, நம்ம திறமை என்ன? நம்ம திறமையே சமாளிக்கிறது மட்டும்தான். எப்படியோ சமாளிச்சிட்டோம். சரி பஸ், வேலை இருக்குது, நீ பாத்துனே இரு. டே, நீ இரு, வரேன். இரு நகேஷ். அட வந்துரு, இரு பஸ். ஹலோ, நில்லுங்க. சொல்லுங்க. எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணன்னு எனக்கு தெரியும். அந்த டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் வச்சு என் ஆதார் கார்டை வாங்கினது நீ தானே?
உன்னால என் நிஜமான பர்த்டேவை கண்டுபிடிக்கவே முடியாது. எனக்கு உன் மேல கோவம் இருக்கு. இருந்தாலும் நீ எனக்காக பண்ணதை சமாளிக்க செல்விக்காகன்னு சொன்ன. இத பாரு, செல்வி சின்ன பொண்ணு. அவளும் அதை நம்பி ஆசையா தனக்கு பர்த்டேவா கொண்டாடினா. ஆனா நான் அதை நம்ப முடியாது. ஏன்னா அவ கிடைச்சது டிசம்பர்ல. அப்போ அவ 3 மாசம். அப்படி பார்த்தாலும் அவ பர்த்டே ஆகஸ்டோ இல்ல செப்டம்பர் கிட்டயோ தானே இருக்கணும். ஆனா 6 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு தேதியை சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கேன். இங்க பாரு, அதெல்லாம் யோசிக்காம பர்த்டே செலிப்ரேஷன் சொன்னதும் சந்தோஷமா இருக்கா. அதுக்காக நான் உன்னை விடுறேன். உன் போதைக்கு அவளை ஊறுகாயாக்கிறாத. போ, அடுத்த ஷூட்டிங்க்கு ரெடி பண்ணு. இந்த ஐடியாவும் சொதப்பிருச்சு. ஏண்டி, நானே இங்க டென்ஷன்ல இருக்கேன், நீ என்னமோ ஹாயா துணி தைச்சிட்டு இருக்க. எங்க பாப்பா துணி கிழிச்சிட்டாங்க, நாளைக்கு ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் வேணாமா, அதான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆமா, அப்படின்னு டென்ஷன் உங்களுக்கு? உன் தம்பி என்னடி இப்படி இருக்கான்? பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறேன், சர்ப்ரைஸ் பண்ண போறேன்னு போனா என்னாச்சுன்னு ஒரு ஃபோன் இல்ல, தகவல் இல்ல. ஏங்க, ஆனாலும் வர வர என் தம்பி லவ் மேல என்னை விட உங்களுக்கு அக்கறை ஜாஸ்தியா இருக்குங்க. என்ன அக்கறை வராம செலவாகிறதெல்லாம் ஏன் பணம் வச்சு? என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்லையா? என்னடி சொல்றீ? ஒண்ணு இல்ல மணி, தம்பி கேள்வி நடந்தா அதோட சந்தோஷப்படுறது வேற யாரா இருக்க முடியும்? மதி 100 ஆயிசுடா உனக்கு. என்ன ஆச்சுடா மாப்ள? சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டின்னு அசத்த போறேன்னு போனேன், நீ அசந்து போய் வந்து நிக்கிற. என்னடா ஆச்சு? இதுவும் சொதப்பிருச்சு மாம்ஸ். ஐயோ, என்னடா சொல்ற? மாமா, அப்போ இவங்கள எனக்கு அத்தை இல்லையா? உண்டியல் காசுலாம் வேஸ்டா? ஏய் மாமா, அங்க பாரு கேலண்டர், அதுல காசு இருக்கு. இங்க பாரு பெயிண்டிங், இதுல காசு இருக்குன்னு சொல்லும்போது ஜாலியா இருந்துச்சா? போடி. உன்ன என்ன உள்ள போ சொல்லுங்க. என் உண்டியல் காசு போச்சு, பர்த்டே கேக் போச்சு. டேய், என்னடா ஆச்சு? இல்லக்கா, இன்னைக்கு அவ பர்த்டேவே இல்லையா. ஐயோ, கடைசியில வேற வழியே இல்லாம நான் அப்படியே ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிட்டேன். செல்வி தான் மாம்ஸ், நம்ம செல்வி இருக்கால, அவளுக்கு தான் பர்த்டேன்னு சொல்லி சமாளிச்சு அது ஒரு மாதிரி ஐயோ அது எப்படியோ முடிஞ்சிருச்சு. என்ன மாப்ள, என்னதான் ஆச்சு? தெளிவா சொல்லேன்டா. மாமா, அதான் சொன்னல, இன்னைக்கு மலரோட பர்த்டேவே இல்லையா. அது சர்டிபிகேட்காக கொடுத்த டேட்னு சொன்னா, ஸ்கூல்ல சேர்றதுக்கோ என்னவோ. சர்டிபிகேட்ல கொடுத்த டேட்டா? ஆமாங்கா, அதான் ஸ்கூல்ல சேர்றதுக்காக கொடுத்த டேட்டா, அது பர்த்டே டேட் இல்லையா. அது மட்டும் இல்ல, உன்னாலலாம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டா அவ. சரி, அதெல்லாம் ஓகேடா. ஆனா அவ பர்த்டேக்கு நீ இவ்வளவு தூரம் போய் பண்ணுவேன்னு அதை பார்த்து கூடவா அவளுக்கு புரியல? எங்க மாமா? ஆனா அவ என்ன சொல்ற தெரியுமா? இதெல்லாம் எனக்காக தான் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத, கம்பெனி பட்ஜெட்டை வேஸ்ட் பண்ணாதன்னு திட்டிட்டு போனா மாமா. ஏண்டா மதி, இவ்வளவு நீ அவளுக்காக தான் பண்ற, இதெல்லாம் சார் உங்களுக்காக தான் பண்றாருன்னு எடுத்து சொல்லாங்க யாரும் இல்லையா? யாருக்கா இருக்கா எடுத்து சொல்றதுக்கு? அவளை கண்டாலே எல்லாரும் பயப்படுறாங்க ஆபீஸ்ல. எப்பா பாரு வர்க்கு 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 மூலியே தான் இருப்பா அவ. நம்ம செல்வி இருக்கால, செல்வி, அவ எப்பவுமே அவளை அக்கா தான் கூப்பிடுவா. ஆபீஸ்க்கு வந்தா மட்டும் மேடம் தான் கூப்பிடணும்னு ஸ்ட்ரிக்டா வேற சொல்லியிருக்கா. அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் அவ. அதனாலவே ஆபீஸ்ல யாருமே அவகிட்ட எதுவும் பேசவே முடியாது. அதுதான்டா பிரச்சனையே. ஒரு பொண்ணுக்கு அவளை ஒருத்தன் எவ்வளவு விரும்புறான்னு சொல்றதுக்கு ஒருத்தங்க கூடவே இருக்கணும்டா. உன்னை பத்தி சொல்றதுக்கு அவ பக்கத்துல யாருமே இல்ல. உன்னை பத்தி அவகிட்ட பேச யாரையாவது ரெடி பண்ணணுமே. அக்கா, அவ வீட்ல இப்பதான் வேலைக்காரி வேணும்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தது எனக்கு தெரியும். நல்ல விஷயம்டா மாப்ள.
பேசாம நம்ம பாரதி அக்கா அங்க அனுப்பிச்சிடலாம். அவங்க உன்னை பத்தி நல்ல விதமானதான் சொல்லுவாங்க. அப்ப வளர்க்கே மனசு மாதிரி இருந்தா. ஏய், எனக்கும் மாமா சொல்றதாண்டா சரின்னு தோணுது. நீ ஏன்டா என்ன அப்படி பாக்குற? என்னடா பண்ற? நீங்க எங்க இவ்வளவு சிரிக்கிறீங்க? இப்ப என்ன ஜோக் அடிச்சிட்டான் அவன்? ஏய், உன்னமா உனக்கு புரியல? புரியல புரியல இல்ல. உன்னையே தான் வேலைக்காரியானு இப்ப யோசிச்சிட்டு இருக்கேன். ஷார்ப் மாமா நீ. வாவ். நானா வேலைக்காரியாவா? இன்னொரு வீட்டுக்கா? வாய்ப்பே இல்ல. நான் என் வீட்லயே வேலை பார்க்கறேன். ஏன் வாய்ப்பு இல்ல? உன் தம்பி அளவுக்கு நான் மட்டும் குடிக்கிறேனாளா? நீங்களா வேலைக்காரியா போக மாட்டீங்களா? உன் தம்பி சொல்றது கரெக்ட் தான். நீ தான் போகணும், நீ தான் போற. எனக்கு நீங்களும் இவனோட சேர்ந்துட்டு இப்படிலாம் பேசுறீங்க. நான் உங்களோட பெட்டர் ஹாஃப்ங்க. இன்னொரு வீட்டுக்கு என்ன வேலைக்காரியா அனுப்புறேன்றீங்க? எல்லாம் உன் தம்பிக்காக தானடி. அக்கா 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 ப்ளீஸ்க்கா 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 ப்ளீஸ்க்கா. உன்னை விட்டா எனக்கு வேற யாருக்கா இருக்கா? ப்ளீஸ்க்கா. டேய், நான் எப்படிடா அங்க போய் வேலைக்காரியா திடீர்னு வேலை செஞ்சு அக்கா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நமக்கு என்ன அட்வான்டேஜ் தெரியுமா? இது வரைக்கும் உன்னை மலருக்கு தெரியாது. அவ உன்னை பார்த்ததே இல்லையே. அதனால இனி எந்த பிரச்சனையும் இல்ல. டேய், கண்டுபிடிச்சிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. ஏய், கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நீ தான் நடிக்கணும். ஐயோ, எனக்கு யோசிச்சு பார்த்தாலே படபடன்னு வருது. ஐயோ அக்கா 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 இதோ பாரு, டென்ஷன்லாம் எதுவும் ஆகாத. ஒரு பிரச்சனையும் இருக்காது. நான் சொல்ற மாதிரி நீ அங்க போய் வேலையை மட்டும் கேளு. கன்ஃபார்மா உனக்கு வேலை கிடைச்சிடும். யா, உனக்கு அந்த லுக் இருக்கு. சூப்பர்க்கா சூப்பர்க்கா. இந்த செலிப்ரேஷன்லாம் உங்களுக்காக இல்லவே இல்ல. இதெல்லாம் எங்கள் செல்விக்காக. சார், எனக்காகவா இது எல்லாத்தையும் பண்ணீங்க? ஆமா செல்வி, உனக்காக மட்டும்தான் இந்த செட்டப் எல்லாம். காதலாசில மூழ்கி போகவா, வானம் போல் ஆசை நீளுதே, வாக பூவ போல் வாழ தோணுதே, கன்றை போல் உள்ளம் காதல் பின்னோடுதே, அன்பின் பாலாறு பாயுதே. மதி சார், என்னை இவ்ளோ லவ் பண்றீங்களா? இது வரைக்கும் என்னை யாரும் இந்த அளவுக்கு லவ் பண்ணதே இல்லை சார். என் பர்த்டேவை கண்டுபிடிச்சு அதை எல்லார் முன்னாடியும் கொண்டாடி உங்க லவ் சொல்லாம சொல்லிட்டீங்க. என்னால சொல்ல முடியல. நான் தான் என் லவ் சொல்ல முடியாம தவிக்கிறேன். நான் சொன்னா கேளுமா. என்ன நீ? ஏமா, நான் என்ன கூகுள் கம்பெனிக்கு ஆள் எடுக்கிறேன்? சும்மா 30,000 கூட 40,000 கூட பேரம் பேசிட்டு இருக்க. நீ போனை வைமா, இது வேலைக்காகாத. நான் வேற ஆள் பாத்துக்கிறேன். ஏய், போன்ல யாருடி? வேற யாரு? வேலைக்கு ஆள் சொல்லியிருந்தோம்ல, ஒருத்தி கால் பண்ணி 30,000 கூட 40,000 கூட பேரம் பேசிட்டு இருக்கா. 40,000மா? இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி? அவ சொன்ன கண்டிஷன் எல்லாம் நீ கேட்டா ஷாக் ஆயிடுவ. நீ மயக்கமே போட்டு விழுந்துருவ. அது என்னடி கண்டிஷன்? இங்க பாரு மலர், அவ காலையில 10 மணிக்கு தான் வேலைக்கு வருவாளாம். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் நம்ம வெளியில தான் பாத்துக்கணுமா. மேடம் பெருந்தன்மையா லஞ்ச் டின்னர் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு டான்னு 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்களாம். ஹோ, 10 to 6 ஜாபா? இதெல்லாம் என்ன? இன்னும் கேளு. கழுவ வேண்டிய பாத்திரத்தெல்லாம் கரெக்டா சிங்க்ல ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடணுமா. அவங்க வந்து கழுவி மட்டும் வச்சிருவாங்களாம். பாத்திரம் காஞ்ச உடனே நாம தான் எடுத்து உள்ள அடுக்கி வச்சுக்கணுமா. அப்புறம் அதுக்கப்புறம் துவைக்க வேண்டிய துணியெல்லாம் இருக்கு தெரியுமா, அதெல்லாம் எடுத்து நம்ம தான் வாஷிங் மிஷின்ல போட்டு வைக்கணுமா. அவங்க வாஷிங் மிஷினை ஆன் பண்ணிருவாங்க. வீட்டுக்கு வந்ததும் நம்ம காய போடணும், அவ்வளவுதானே? அதுதான் இல்ல. பெருந்தன்மையா துணியை மட்டும் நான் காய போட்டுருவேங்கிறா. ஆனா துணி காஞ்ச உடனே நம்ம தான் எடுத்து எல்லாத்தையும் மடிச்சு வச்சுக்கணும். அது மட்டும் இல்ல மலர், வீடு துடைக்கிறது வாரத்துக்கு 2 தடவை தானா, பாத்ரூம் கழுவுறது வாரத்துக்கு 3 வாட்டி தானா. ஐயோ, என்னென்ன சொல்றா. ஆனா சேலரி மட்டும் 1ஆம் தேதியில இருந்து 5ஆம் தேதிக்குள்ள வந்துடணுமா. ஓ, இன்னொன்னு தெரியுமா,
நோ அக்கவுண்ட் ட்ரான்ஸ்ஃபர், ஒன்லி கேஷ். பேசாம இவங்கள வச்சே ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி சேனல்ல போட்டுடலாண்டி. டிஆர்பி எகிரிரும். இப்ப நான் மூச்சு வாங்கலனா எனக்கு பிபி எகிரிடும். அப்பா மலர், எனக்கு இதுல இருந்து ஒரு ஐடியா தோணுச்சு. பேசாம இந்த காஃபி ஷாப்பை இழுத்து மூடிட்டு இந்த மாதிரி 4 வீட்டுக்கு வீட்டு வேலைக்கு போலான்னு இருக்கேன். நல்லா ஏர்ன் பண்ணலாம் போல. அதை விட நீ பேச்சாளரா போயிடலாண்டி. ஒரு ஃப்ளோல இவ்ளோ பெரிய டயலாக கேப்பே இல்லாம பேசுற. இல்ல மலர், 2 நாளா எல்லார்கிட்டயும் வேலை விஷயமா போன் பேசி பேசி என் தலை தான் வலிக்குது. என்னம்மா நம்பர் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இல்லையா, வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு. சரிம்மா, வண்டி வந்துகிட்டு இருக்கே, கொஞ்சம் மேல வா. ஏம்மா, நீ யாரு என்னன்னே தெரியலையேம்மா, திடீர்னு வேலை கட்டு வந்திருக்க. உன்னை நம்பி எப்படிம்மா வேலை கொடுக்கறது? அது நான் அங்க தெரியுதா ஒரு வீடு, அங்கதான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வேலை இல்லை. ஏதாவது வேலை கொடுத்தா நல்லா இருக்குங்க. நீங்க என்ன வேலை இருந்தாலும் சொல்லுங்க, ஒரு 2 நாள் வேலை கொடுத்து பாருங்க. ஓகேனா அதுக்கப்புறம் கூட பர்மனெண்ட் ஆக்கிக்கலாம். எந்த வேலையானாலும் செய்வியாமா? செய்வேனே. சமைப்பியா? எல்லாம் சமைப்பேன். சரி, சப்பாத்தியை பாஸ்டா போடுவியாமா? என்ன இந்த ஆளு நோண்டி நோண்டி இவ்வளோ கேள்வி கேட்குறான். ஒருவேளை நிஜமாவே வேலை கொடுத்து உட்கார வச்சிருவானோ? சரி, சமாளிப்போம். ஐயோ, இவ வேற பார்த்துக்கிட்டே இருக்காளே. இப்போ எனக்கு வேலை தெரியும் சொன்னாலும் பிரச்சனை, தெரியாதுன்னு சொன்னாலும் பிரச்சனை. என்னம்மா இப்படி முழிச்சுக்கிட்டே இருக்கிற? உனக்கு சப்பாத்தி போட வராதா? அந்த அளவுக்கு ஃபாஸ்டா சப்பாத்தி போட வராது. என்னம்மா சப்பாத்தியை பாஸ்டா போட தெரியாதுங்கிற? நானே வர்ற கஸ்டமர்களை சமாளிக்க முடியாம தான் வேலைக்கு ஆள் வேணும்னு போட்டிருக்கேன். ஸ்பீடா சப்பாத்தி போட தெரியலனா என்னால் வேலை கொடுக்க முடியாதுமா. நீ கிளம்புமா. அப்பாடி, வேணான்ட்டான். ஐயா, நான் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் ஐயா. அனாதை வேற. 10 பாத்திரம் தேய்க்கிறதுனா கூட பரவாயில்லையா, நான் பண்றேன். என்ன சம்பளம் கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்யா. சரி, நீ என்ன சம்பளம் கொடுத்தாலும் வாங்கிக்கிருவேன்னு சொல்றதெல்லாம் ஓகே. ஆனா எனக்கு வேலை வேகமா நடக்கணுமே. நீ கிளம்புமா. ஐயோ, இந்நேரம் கூப்பிடணுமே. ஒருவேளை நம்ம பர்ஃபார்மன்ஸ் பத்தலையோ? ஏங்க ஒரு நிமிஷங்க. ஐயா கூப்பிட்டா. நீங்க நல்லா சமைப்பீங்களா? நல்லா சமைப்பேன். ஓ, எங்க வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் தேவைப்படுது. எங்க வீட்டுக்கு நீங்க வரீங்களா? ஓ, கேட்டா. தம்பி சொன்ன மாதிரியே கேட்டா. வரேன். எத்தனை பேருக்கு நீங்க சமைப்பீங்க? 10 பேருக்கு 10 நிமிஷத்துல சமைச்சிருவேன். ஓஹோ, சரி. ஆனா 10 பேருக்குல வேண்டாம். எங்க வீட்டுல வேற 3 பேர் தான். எங்களுக்கு மட்டும் நீங்க சமைச்சா போதும். வீடு எங்க இருக்கு? நான் எப்போ வரணும்? இது ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க, இந்த கார்டுல அட்ரஸ் இருக்கு. நாளைக்கு காலைல வந்துருங்க. சரிங்களா? ஆமா, உங்க பேர் என்ன? மணிமேகலை. ஓ சரி, என் பேர் அதித்தி. தெரியுமே. தெரியுமா? அதாவது அதிகமா பேசாம அளவா பேசுறவங்க பேரு அதித்தியா தான் இருக்கணும். உங்க பேரும் அதித்தியா தான் இருக்கணும்னு நினைச்சேன். அப்படிலாமா இருக்கும்? சரி சரி, நீங்க அங்க வந்து என் பேரை சொல்லியே கேளுங்க. சம்பளம்லாம் ரொம்பலாம் எதிர்பார்க்க கூடாது. ஐயா, அதெல்லாம் பரவாயில்லம்மா, வேலை கிடைச்சா போதும். சரி, நீங்க நாளைக்கு வந்துருங்க. சரிம்மா. தம்பி, இப்படி ஒரு அக்கா கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். என்னமா இருக்கா? எங்கம்மா போற? நான் வேலைக்கு போறேன்டா. எங்க இந்த புடவை ஓகே இல்ல? சூப்பரா இருக்கு மணி.
இந்த தீபாவளிக்கு எனக்கு ஒரு பேக் வாங்கி கொடுத்தீங்கல்ல, ஆமா. இதை வச்சுட்டு அதை எடுத்துட்டு வாங்க. அதை எடுத்துட்டு போப் போற? ஆ, அது ஏதோ ஸ்பெஷல் அக்கேஷன் யூஸ் பண்ண போறேன்னு சொன்ன. இதை விட ஸ்பெஷல் அக்கேஷன் என்னங்க இருக்க போகுது? முதல்ல வேலைக்கு போறேன், அதை எடுத்துட்டு வாங்க. சரி. ஆ. நல்லா இருக்காடி? நல்லா இருக்கு. செல்லம் டென்ஷனா இருக்கு. மணி இதானே கொடுங்க. அம்மா பேக் சாரி எல்லாம் சூப்பரா இருக்குமா. தேங்க்யூடா தங்கம். மணி எப்படியா வேலைக்கு சேர்ந்துரு மணி. ஏங்க வேலைக்கு சேர்றதுக்கு தாங்க இனி கூப்பிட்டுருக்காங்க. கன்ஃபார்ம் வேலை. நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. அப்படியா? ஹாய் மாம்ஸ், குட் மார்னிங். குட் மார்னிங் அக்கா. ஹாய் மாமா, குட் மார்னிங். ஏய் தங்க குட்டி, குட் மார்னிங். என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா என்ன செம்ம காஸ்டியூம்லாம் போட்டிருக்க? கல்யாணத்துக்கு ஏதாச்சும் போறியா? என்னடா பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்க? என்னக்கா? நீ தானே உன் ஆள் வீட்ல வேலைக்கு சேர சொன்ன. நான் 6th சென்ஸ் யூஸ் பண்ணி அங்க வேலைக்கு சேர்ந்துட்டேன். இப்ப அங்கதான் போறேன். என்னது? இந்த காஸ்டியூம் போட்டுக்கிட்டு நீ வேலைக்கு போறியா? லூசாக்கா நீ? லூசா? இப்படி போனா யாராச்சும் உன்னை வேலைக்காரின்னு நம்புவாங்களா? வேற எப்படிடா போகணும்? இரு. உன்கிட்ட ரொம்ப பழைய புடவை ஏதாச்சும் இருக்கா என்ன? பழைய புடவை? பழைய புடவையா? உங்க அக்கா ஒரு தடவை கட்டம் புடவை திருப்பி கட்ட மாட்டாளே. ஓ சும்மா இருங்க. ஏய் பழைய புடவெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு பாத்திரம் தேய்க்க வருவாங்களே பார்வதி அக்கா, அவங்க கிட்ட கொடுத்துட்டேனே. எது அந்த அயன் பாக்ஸ் கிட்ட ஒரு சின்ன குடிசையில இருப்பாங்களே அந்த அக்காவா? அவங்கதான். ஓஹோ ஓகே, அந்த அக்காவா? இரு வரேன், வந்துடுறேன் மாம்ஸ். ஏய் இவன் இங்க பார்வதி அக்கா வீட்டுக்கு ஆர்வமா போறான். அதான் எனக்கும் புரியலையே. நீ வேலைக்கு போய்ட்டா யாருமா என்ன ஸ்கூலுக்கு ரெடி பண்றது? அரஜான் ரெடி பண்ண 10 பேர் வேணுமா? உங்க அப்பாவே ரெடி பண்ணுவாரு. இப்ப எதுக்கு அவன் அங்க போயிருக்கான்? வந்துட்டேன். ஐயோ வேண்டாம், வேஸ்ட். ஏன்டா இதெல்லாம் திரும்ப வாங்கிட்டு வந்திருக்க? என்ன மாம்ஸ்? கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு, ஆனா பரவாயில்ல, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அக்கா இதை கட்டிக்கோ. டேய் இது நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கொடுத்ததுடா. ஐயோ 2 வருஷம் மட்டும் தானா? நான் நினைச்சேன் ஒரு 5 வருஷம் இருக்கும்னு. பரவாயில்ல, இது கரெக்ட் பர்ஃபெக்ட்டா இருக்கும் உனக்கு. நீ போய் கட்டிக்கிட்டு வா. போ. இதையா? ஆமா. டேய் என்னடா சொல்ற? அக்கா ஏதாச்சும் பண்ண அப்படியே நேச்சுரலா பண்ணணும்க்கா, அப்படியே கேரக்டருக்குள்ள இறங்கி பண்ணணும். என்னக்கா நீ போக்கா. இதுவே கொஞ்சம் கிராண்டா தான் இருக்கு. போ பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீ எதை கட்டினா அழகா இருக்கும். போ. ஆமா இது வேற. அக்கா போக்கா, சீக்கிரம் போக்கா. சூப்பர்க்கா, இப்பதான்க்கா நீ ரியல் வேலைக்காரி மாதிரியே இருக்க. பர்ஃபெக்ட்க்கா. இப்படியே வாடா போக முடியும். ஆனா இது என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸா இருக்கு. இந்த கோல்டெல்லாம் அப்படியே தூக்கு. குடு என்கிட்ட கூட, நான் பத்திரமா வச்சுக்கிறேன். குடு. அவன்கிட்ட எங்க குடுக்குற? இங்க குடு. ஓ நம்பிக்கை இல்லையா? சரி வச்சுக்கோ, பரவாயில்ல. சூப்பர்க்கா. ஓகேடா. என்ன ஓகேடா? இது என்ன அப்புறம்? டேய் அது தாலிடா. தாலியெல்லாம் கரெக்ட். சொல்லு மாம்ஸ், நீ மஞ்ச கயிறு இருக்கா? அதை எடுத்துட்டு வந்து போடு. கரெக்டுக்கா, பரவாயில்ல. என்ன பாத்துட்டு இருக்க? நம்ம மாமா தானே, அவருக்கு ஒண்ணும் ஆகாது, பாத்துக்கலாம் விடு. கரெக்ட். கடவுளே, நான் வச்சுக்குவா. குடுக்கா. அம்மா இது வேற. சூப்பர்க்கா, இப்படிதான் போணும். யாரு வேணும்? அதித்தின்னு ஒருத்தங்க வேலைக்கு சொல்லிருந்தாங்க. ஓ நீங்க தானா? வாங்க எங்க அக்கா தான், உள்ள வாங்க. அக்கா வேலைக்கு ஆள் கேட்டிருந்தோம்ல, இவங்க தான். ஓ அப்படியா? வாங்க. உங்களுக்கு தானே வேலை? நான் தான். தோ அவங்க கிட்ட தான் நேத்து மெஸ்ல பார்த்து வேலை கேட்டிருந்தேன். அப்படியா? சரி, நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? வீட்ல தான். என்னது? அது பக்கத்துல தான். சரி, டெய்லி சீக்கிரமா வந்துடணும்.
நீங்க வந்துதான் காஃபியே போடணும். வீட்டை நல்லா பெருக்கிடணும். வாரத்துக்கு 3 நாள் மாப் போடணும். வீடு எனக்கு எப்பவுமே புதுசா சுத்தமா இருக்கணும். நல்லா பாத்துக்கணும். பாத்துக்கிறேன். என்னடா மாப்பிள்ள டென்ஷனா இருக்க? இந்த கான்டினென்டல் காஃபி குடி, டென்ஷன் குறைஞ்சிரும். மாமா அதெல்லாம் இல்ல மாமா. மாமா அக்கா போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, என்ன நடந்துச்சுன்னு ஒரு கால் கூட பண்ணல. அதான் ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்கு. டென்ஷன் ஆகாதடா, உங்க அக்கா வேலையில கண்டிப்பா சேர்ந்திருப்பாடா. மாமா அது ஓகே, ஆனா என்ன நடந்துச்சு, என்ன அப்டேட் இது வரைக்கும் ஒன்னும் சொல்லவே இல்லையே. சரி அக்கா கால் பண்ற மாதிரி இல்ல, பேசாம இருங்க, நானே கால் பண்றேன். ஐயோ, என்னடா சொல்றா? அக்கா போயிட்டியா? என்னாச்சு? டேய், அவ கிரீன் கலர் ஏதோ Dress போட்டிருக்காடா. கிரீனா? ஓகே ஓகேக்கா, நான் பாத்துக்கிறேன். டேய் மதி இந்த பாரு, சட்டைய பிளெயினா அப்படியே நீட்டால போட்டு போகாத, புரிஞ்சுதா? கொஞ்சம் அழுக்காக்கி போடு. அழுக்கா? ஏன்கா? டேய் அதெல்லாம் இப்ப கேட்காத, நான் பில்டப் பண்ணி கதை சொல்லி வச்சிருக்கேன். அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது, அவ வந்துட்டு போறா வெளியில. அக்கா என்னக்கா கதை சொல்லு. டேய் நான் மாட்டிக்க போறேன்டா, நான் சொல்றத மட்டும் கேளு. இங்க பாரு, நான் டிஃபன்லாம் ரெடி பண்ணணும், நிறைய வேலை இருக்கு, நான் சொல்றேன் ஓகேவா? மறக்காம அந்த வாய்ஸ் நோட்டை மட்டும் அனுப்பிடு. பை பை. கா என்னக்கா ட்ரெஸ் மாத்தின்னு வந்துட்டீங்க? ஏய் ஆமா, டைம் ஆகுது, நீ சாப்பிடு. மதிக்கிட்ட எது சொல்லணுமே. மலர் எந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான்னு தெரியலையே. ஒருவேளை 2 பேரும் கிரீம் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தாங்கன்னா பாப்போம். டேய் போய் வேலைய பாருடா. ஓகே சார். சீக்கிரம் போ. ஐயோ, இந்த லூசக்கா மாத்தி சொல்லிருச்சே. இதுக்கு அறிவில்லையா இல்ல கலர் தெரியலையான்னு தெரியலையே. அசிங்கமாயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த அக்கா தான். அடியே அக்கா. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஷூட்டிங் எல்லாம் ரெடி பண்ணியாச்சா? ரெடி பண்ணியாச்சு. என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்லையே, Dress பார்த்தேன், நல்லா இருக்கு. என்ன? ஹலோ, இந்த பாருமா, நல்லா டென்ஷனா யாரா இருக்கிறாங்களா பாரு. ஈஸியா டென்ஷன் ஆகிற மாதிரி எவனா தெரிஞ்சான்னு வச்சுக்க, அவங்ககிட்ட பேச்சு கொடு. அப்போதான் கொஞ்சம் பயங்கரமா டென்ஷன் ஆகி பிரச்சனை பண்ணுவாங்க. நம்மளுக்கும் புட்டேஜ் நல்லா கிடைக்கும், புரியுதா? ஓகே சார், நான் எவ்வளவு கூலா இருக்கிறவங்களையும் ஈஸியா டென்ஷன் ஆக்கிடுவேன், தெரியும்ல? என்ன டென்ஷன் ஆக்காத, எனக்கு தெரியும் நீ எவனாலும் டென்ஷன் ஆக்குன்னு. பாஸ் உன்னை கரெக்டா தான் செலக்ட் பண்ணிருக்கேன். என்னது? ஒண்ணும் இல்லம்மா, நீ கரெக்டா பண்ற. நாகேஷ், இந்த இடத்துல தான் கான்செப்ட்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாமா? இதுக்காக நீங்க ஒரு ஆளை தேடி பிடிச்சி அவனை டென்ஷன் ஆக்கி ஷூட் பண்றதை விட பேசாம அந்த கேரக்டரை நானே நடிச்சிடறேனே. நீங்க கூட லாஸ்ட் டைம் நான் நடிக்கும் போது சூப்பரா நடிக்கிறடான்னு சொன்னீங்களே. ஓகே, எனக்கு ஓணும்டா. யோ, அது வேற மாதிரி ஷோயா, இது மாதிரி வேற ஷோயா. இதே மாதிரி பேசினிருந்தா அவ்வளவுதான். ஓகே, சப்போஸ் தேவைப்பட்டா நான் உன்னை எடுத்துக்கிறேன், புரியுதா? ஓகே, மூடி நில்லு. அப்படி ரொம்ப ஓவரா பேசுறானே. எது ஆன் ஆப்னு பாக்குறியா? செருப்பு பிச்சுக்க உனக்கு. மூடுங்கம்மா, நல்லா இருப்பீங்க. அதுலயே வாங்க மாட்டாங்க. உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல. பாஸ் சொல்லிட்டாரு. தாயே, தம்பி,
ஏதாவது தர்மம் போடுங்க தம்பி. அடிப்பும் வராது. உன்னை வச்சு நான் என்ன நீ பண்ண? நல்லா இருக்கணும். வச்சுக்காத. அம்மா தர்மம் போடுங்கம்மா. இல்லைங்க. மூடிய கழுத்து. இந்த மலரை எங்க தேடுறது, எப்படி கண்டுபிடிக்கிறதுனே தெரியலையே. காரை எடுத்துட்டு எந்த டெஸ்டினேஷனே தெரியாம சுத்திட்டு இருக்கேன். ஏய் மலர், விட்ட மாட்டேன்டினா உனக்கு எப்படியாவது உனக்கு கண்டுபிடிக்கிறேன்னா. ஐயா ஏதாவது தர்மம் போடுங்க ஐயா. லென்ஸ் தொடிக்கலாமா? ஐயா சாப்பிட்டு ஓயா முடிஞ்சதை போடுங்க ஐயா. ஐயா யாரு போன்றல்ல அங்க பாத்தியா அந்த ஆளு பிச்சைக்காரகிட்ட எவ்வளவு டென்ஷன் வரான் பாத்தியா? அவனை போய் வெறுப்பேத்தன்னு வச்சுக்க, இன்னும் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவான். நம்மளுக்கும் கண்டென்ட் கிடைச்சிரும். ஓகே சார், நான் போறேன். கூட போட்டா ஒழுங்கா நடிக்கலாம். ஒன்னு அனுப்புறேன். அனுப்புவேன். ஒரே ஏடியா மேல அனுப்பிடுவேன். ஹாய் சார். ஏய் அங்க பாரு. இன்னைக்கு ஃபோக்கஸ் வச்சிட்டேன்டா. கிழிச்ச. ஏய் என்ன பாக்குற? இப்போ என்ன போட்டோ எடுத்தல, அத காட்டு. ஏய் நான் எதுக்கு உன்னை போட்டோ எடுக்க போறேன்? அதான் நானும் கேக்குறேன், எதுக்கு என்ன போட்டோ எடுத்த? கண்டென்ட். ஏய் என்ன பைத்தியமா நீ? நான் தான் உன்னை போட்டோ எடுக்கலன்னு சொல்றேன்ல. இல்ல நீ எடுத்ததை நான் பார்த்தேன். எங்க போனை காட்டு. காட்டு, போனை காட்டு. ஏன் தயங்குற? அட யார் இவ? ஏய் எங்க ஓடுற? மரியாதையா போனை காட்டு. என்ன பாஸ் முட்டிக்கிச்சே? போனை காட்டுன்னு சொல்றேன்ல. ஏய் நான் சும்மா ஏதாவது உளறிட்டு இருந்தா என்ன பண்றது இவரு? ஏயா பொம்பளை பிள்ளைய போய் கைய வாங்குற, என்னைய பிரச்சனை உனக்கு? சார் இவன் என்ன போட்டோ எடுத்திருக்கான். நான் தான் எடுக்கலன்னு சொல்றேன்ல. போனை காட்ட சொல்லுங்க சார், போட்டோ இல்ல நான் போயிடுறேன். ஏய் அதெல்லாம் காட்ட முடியாது போ. அதான் சரி. பாத்தீங்களா போட்டோ எடுத்திருக்கான், அதான் காட்ட மாட்டேங்கறான். ஐயோ போட்டோ எடுக்கலனா போனை காட்டையா? போட்டோ போன்ல இல்லனா நாங்க கொடுத்துறோம். காட்டையா? போனை காட்டு. இந்த போனை எடுக்கறியா? அப்ப போனை காட்டு தைரியமா? காட்டு. போனை குடியா? போட்டோ இல்லனா திருப்பி கொடுத்துறோம். அதான் கேக்குறாங்க. ஐயோ பொம்பளை பிள்ளை நீ கை நீட்ட. ஏமா இப்படி வாமா நீ? சும்மா அடிக்கிறதுலயே இருக்கற. டேய் என்னடா? வாங்க பாஸ். என்னாச்சு? சூப்பரா ஒரு ஆள் மாட்டிருக்கா பாஸ். உண்மையாவே டென்ஷன் ஆகி அக்ஷராவே அடிக்கிற அளவுக்கு போயிட்டான் பாஸ். அப்படியா? எங்க காட்டு. போனை குடுக்குறியா என்னப்ப? கேட்டுட்டே இருக்கறோம். நீ சொல்லிட்டே இருக்கீங்க. எப்படி பண்றீங்க? பாத்துட்டு திருப்பி கொடுக்க போறோம். டேய் இரு. ஓடிற மாதிரி இவனாடா? பாரு போன குடு. இவன உனக்கு தெரியுமா? டேய் இரு. அப்படியே புடிச்சுக்கோடா. என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? அடிச்சு போன புடுங்கங்க. வாங்க. போடு. கட்சி வைக்காதடா. போடு முதல்ல பஸ். ஏய் பஸ். ஏய் ராங்ஸ் வந்து தடுத்து நிறுத்தல பஸ். டேய் சும்மா வா. புடுங்க. போட வாங்கியா. என்னன்னா யாருமே வரல. இவங்க இப்படிதாம்மா எடுப்பாங்க. இத நாளைக்கு ஏர்ல பார்த்தா நமக்கே தெரியும். இதுதான் ரியாலிட்டியா. கொஞ்சம் விட்டா பொதுமக்கள் அவனை பொழுதுருவாங்க பஸ். டேய் இருடா, அடிக்கட்டும்டா. சும்மா என்ன பஸ் இப்படி சாதாரணமா சொல்றீங்க? விட்டா பிரச்சனை எடுக்குது பஸ். டேய் ஒரு பிரச்சனையும் ஆகாது, அதெல்லாம் பாத்துக்கலாம். நீ அப்படியே ஸ்டடியா புடி. வாங்க. அன்லாக் பண்றா. அன்லாக் பண்ணு. டேய் வாடா அன்லாக் பண்றா. லாக் வேற இது. இப்ப தெரியும் நம்ம பௌசி. நிறுத்துங்க. என்னடா அது? போட்டோவையும் காணும் ஒன்னும் காணும். மாட்டிக்கிட்டோமா? பஸ் உண்மை தெரிஞ்சிச்சு பஸ். பப்ளிக் அக்ஷரா மடக்கிறதுக்குள்ள நான் போலனா பிரச்சனை ஆயிடும் பஸ். இது புடிங்க பஸ். சரி போ. பஸ் 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 சாரி பஸ். இது ஒரு பிராங்க் ஷோ பஸ். அங்க பாருங்க ஒரு கேமரா செட் பண்ணிருக்கேன். இதோ இங்க பாருங்க, இங்க ஒன்னு செட் பண்ணிருக்கேன். ஆமா சார், எல்லாம் செட் பண்ணி சார். சாரி பஸ். என்னையா எப்ப பார்த்தாலும் பிராங்க் ஷோன்ட்டு? உங்களுக்கு சாரிப்பா. அறிவே இல்லையா உங்களுக்குலாம்? சரிங்க புடிங்க பஸ். நீ வாமா போலாம். வா போலாம். ஏய் பிராங்க் பண்றதுக்கு நான் தான் கிடைச்சேன் நமக்கு. மன்னிச்சிடுங்க பஸ், தெரியாம நடந்துச்சு பஸ். சாரி சார். எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். ப்ளீஸ் டோன்ட் மைண்ட். அதான் பசங்க பிராங்க்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்கு சார் இவ்வளவு டென்ஷன்? இருந்தாலும் நீங்க கொஞ்சம் பாவம் சார். எப்ப பார்த்தாலும் அடி வாங்கிட்டே இருக்கீங்க.
பஞ்சிங் பேக் மாதிரி ஆயிடுச்சு சார் உங்க நிலைமை. இல்ல எனக்கே ஆக்சுவலி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சார் என்ன சார் முறைக்கிறீங்க? உண்மையாவே நான் வருத்தப்படுறேன் சார். ஆக்சுவலா நாங்க ஒரு பிராங்க் வீடியோக்கு பிளான் பண்ணோம். வலைய உங்களுக்காக வைக்கல சார். ஆனா பாருங்க நீங்களே வந்து சிக்கிக்கிட்டீங்க. சார் ஏன் சார் அடங்குங்க. அன்னைக்கு அங்க தடுக்கிறதுக்கெல்லாம் ஆள் இருந்துச்சு, இங்க யாருமே இல்ல சார். அதான் வேண்டாம். ஓகே டேய் வாங்கடா. டோன்ட் டேக் இட் பர்சனல். ஓகே வாடா. யார் பாசுறியா? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் வாங்கடா. அது ஒரு வேஸ்ட் பீஸ். ஓஹோ, 2 பேரும் ஒரே சேனலில் தான் ஒர்க் பண்ணுறீங்களா? மலர், கண்டுபிடிச்சிட்டேன்டி உன்னை. உன் சேனல் எதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுடி. வரேன். அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தினேல, இன்னைக்கு பப்ளிக்கை விட்டு என்னை வரம் விழுக்கிறீங்களா? இனி உன்னைய விட மாட்டேன், எனக்கு இவனை விட மாட்டேன்டி. முதல்ல க்ளோஸ் வச்சா அப்புறம் கிட்ட வந்து பாரு பாரு. நீ அங்க பாரு, அங்க பாரு. ஏய் நீ பாரு. அப்படியே க்ளோஸ் வச்சா. நீ வா நீ வா. ஐயோ ஐயோ ஐயோ. அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. தெரியுதா? ஆமா ஆமா. ஒரே காமெடி ஆயி போச்சு. இவனை வச்சா பிராங்க் வீடியோ எடுத்தீங்க? ஆமா மேடம். இவர் தான் அங்க இருந்ததுலயே கொஞ்சம் டென்ஷனா இருந்தாரு. ஈஸியா ப்ரோ ஒர்க் பண்ணிடலான்னு. இடியட். இவன் எவ்வளவு மோசமானவன்னு தெரியுமா? இவனை போய் பப்ளிக்ல வச்சு. இல்ல மேடம், இல்ல அடிக்கிறதுக்கு முன்னாடியே கட் பண்ணிட்டு பிராங்க்னு சொல்லலாம்னு பார்த்தேன். ஆனா என்ன ஆனா? அதுல மேடம், உன் பாஸ் தான் இதை ஷூட் பண்ணாரா? இல்ல மேடம். மேடம் என்ன பாஸுக்கு இவன் மேல என்ன காண்டுன்னு தெரியல மேடம். அப்படியே அடிக்கிட்டேன்னு விட்டாரு மேடம். அவரு சொன்னாருன்னா நீ அடிக்க விட்டுருவியா? போய் தடுத்திருக்க வேண்டாம்? இல்ல மேடம், வீடியோவும் நல்லா வந்திருக்கு, கண்டென்ட்டும் நல்லா கிடைச்சது. அதான் மேடம். என்ன இதெல்லாம்? எது? என்ன? ஓ பிராங்க் வீடியோ. இது பிராங்க் வீடியோவா? வேணும்னே நம்ம பண்ண மாதிரி இருக்கு. இத வச்சு நாளைக்கு அவன் எவ்வளவு பிரச்சனை பண்ணுவான்னு தெரியுமா? மேடம் இதெல்லாம் வச்சு அவன் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான் மேடம். உனக்கு சொன்னா புரியாதா? இத வெளிய விட கூடாது. விட்டா நமக்கு தான் பிரச்சனை. ஏங்க இவ்ளோ பயப்படுறீங்க? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. அத நம்ம டெலிகாஸ்ட் பண்ணலாம். அவனுக்கு இந்த அடியெல்லாம் தேவைதான். அன்னைக்கு அவன் என்கிட்ட அரைகுறையா வாங்கிட்டு போனான்ல. இத பாரு, இது சேனல். இங்க நாம வர்க் பண்றோம். இங்க வர்க் மட்டும் தான் பார்க்கணும். தேவையில்லாத பர்சனல் கோவத்தெல்லாம் இங்க காட்ட கூடாது. நாகேஷ், சொல்லுங்க மேடம். இந்த ஹார்ட் டிஸ்க ஸ்டோர் ரூம்ல போட்டுரு. இது ஏர்ல வரவே கூடாது. புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் மேடம். நாகேஷ், சொல்லுங்க மேடம். அவன் அடி வாங்கின கிளிப்பை மட்டும் என் போனுக்கு அனுப்பு. ஓகே மேடம். பஸ், இவர் யார் பஸ்? உங்களுக்கும் இவனுக்கும் என்னதான் பிரச்சனை? மேடத்துக்கும் இவனுக்கும் என்ன பிரச்சனை? மேடம் எதுக்கு இப்படி சொல்லிட்டு போறாங்க? டேய், இவன் தாண்டா அன்னைக்கு ஆசிரமத்துல என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு போனவன். ஓ அவனா இவன்? பஸ், இப்படி தெரிஞ்சிருந்தானா இவனை சார் மோர்னே கூட்டுருக்க மாட்டேன் பஸ். அப்படியே உள்ளே இறங்கி 4 ஊக்கு ஊனி இருப்பேன் பஸ் அவனை. விடுறா விடுறா, பாத்துக்கலாம். ஏற்கனவே அவனுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் நல்லா கொடுத்தாச்சு. பஸ், இப்ப இந்த கிளிப் என்ன பண்ண போறீங்க? இத டெலிகாஸ்ட் பண்ண வேண்டாம்னு மேடம் சொல்லிருக்காங்கல்ல. இத அப்படியே விட்டுறலாம்டா. வேற பாத்துக்கலாம், விடு. எவ்வளவு அழகா அருமையா எடுத்து வச்சிருக்கோம். அப்படியே எந்தெந்த ஆங்கிள் பார்த்து பார்த்து வச்சோம். இத போய் 2 பேரும் வேணான்றாங்களே, என்ன பண்ணலாம்? இப்ப எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இனிமேல் என் பிள்ளைய விட மாட்டேன். நான் என் கூடயே கூட்டு போயிடுறேன்.
அம்மாடி செல்லவே மணி என்னடி இது? என்ன கோலம்? இதுக்காடி உடைய நான் பெத்து வளர்த்த? நான் சொல்றத கேட்காம இவரை நம்பி வந்த இப்படி வீட்டு வேலையெல்லாம் செய்யற மாதிரி ஆயிடுச்சு உன் நிலைமை. இதெல்லாம் உனக்கு தேவையா சொல்லு? நான் சொல்றத கேளுமா. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புமா. இந்த வீட்ல நீ எதுவுமே எடுத்துக்கிற வேணாம். நம்ம வீட்டுக்கு வந்துரு, நான் பாத்துக்கிறேன். வா மணி போலாம். கிட்ட பேசிட்டமா. அழாதிரு தங்கம், அம்மா நான் இருக்கேன்ல. இனிமேல் இங்க நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க வேணாம். வா, நான் பாத்துக்கிறேன். அம்மா, நான் இங்க கஷ்டத்துல அழல, சந்தோஷத்துல அழறேன். இது ஆனந்த கண்ணீர். நீங்க நினைக்கிற அளவுக்கு அவர் அவ்வளவு மோசமானவர்லாம் இல்ல. என் வீட்டு வேலையை அவர் செய்ய விட மாட்டாரு. பாதி வேலையை அவர் இழுத்து போட்டு செய்வாரு. அவர் ரொம்ப நல்லவர்மா. அப்புறம் எதுக்கு இந்த கோலத்துல சுத்திக்கிட்டு இருக்க? அது எல்லாம் தம்பிக்காக தான். தம்பிக்காகவா? என்னடி சொல்ற? மதிக்காக நீயே வேலைக்காரி மாதிரி இருக்க? இல்ல, அந்த பொண்ணு அவனை புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது. சரி, அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவ கூடவே இருந்தா தானே தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் அவ பக்கத்துல இருந்து அவளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவ வீட்டுக்கு வேலைக்காரியா போயிருக்கேன். ஏய், பைத்தியமாடி உனக்கு? அவன் தான் லவ் கிவ்னு புரியாம சுத்திக்கிட்டு இருக்கியான்னா நீ இப்படிலாம் பண்ணலாமா? என்ன பண்ணி நீ அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் நீ வேலைக்காரியா இருக்கணும்னு என்னமா அவசியம் இருக்கு? அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுமா. மதியம் லவ் மேரேஜ் தான் பண்ணிப்பேன் ரொம்ப பிடிவாதமா இருக்கான். அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்ல. எனக்கு இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்ல. நான் சந்தோஷமா தான் செய்றேன். ஏண்டி இப்படி இருக்கீங்க? உங்க ரெண்டு பேத்துக்கு நான் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. ஏய், என்ன காஃபி குடிச்சிட்டு இருக்க? கிளம்பலையா? காபி குடிச்சிட்டு கிளம்பிடுவேன்க்கா. சரி, இந்தாங்க காபி. என்ன இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரமா வேலைக்கு வந்துட்டீங்க? அது 2 நாள் லேட்டா வந்தல, அதனால இன்னைக்கு சீக்கிரமே வந்துட்டேன். எடுத்துக்கோ. ரைட்டு. அப்போ இன்னைக்கு சொல்றதுக்கு உங்களுக்கு கதை எதுவும் இல்லைன்னு சொல்லுங்க. இல்ல இல்ல, இன்னைக்குதான் சூப்பர் கதை இருக்கு. என்ன கதை? அது அது இப்ப சொன்னா ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க பாருங்களேன். இதுவும் அந்த தம்பியோட கதை தான். திரும்பவும் அதே ஆளா? ஆமா, அதே தம்பி தான். என்ன நடந்துச்சு? அது அந்த தம்பி நேத்து ரோட்ல போயிட்டு இருக்கும் போது சைட்ல ஒரு பையில நிறைய பணம் நகை எல்லாம் அந்த தம்பி கிடைச்சிருக்கு. யார் விட்டு போனாங்க என்னன்னு தெரியல, பாவம். நல்ல வேளை அந்த தம்பி கையில கிடைச்சிருக்கு. அட்ரஸ். ஆமா, ஆனா வேற யாருமே எடுக்கலையா? கரெக்டா அந்த மூட்டைய அந்த தம்பி தான் எடுத்தாரோ? கேள்விக்குனே பிறந்தவ நடுல வந்து கட்டைய போட்டுருவா. என்ன பதிலே காணோம்? இல்ல இல்ல, அது யோசிச்சு பாருங்களேன். இப்போ ரோட்டோரமா ஒரு பை கிடக்கு, அதுல பாம்பும் வச்சிருக்கலாம். இப்பெல்லாம் கொலை பண்ணி வெட்டி வெட்டி பையில போட்டு வச்சிடறாங்களாமே. அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு யாருமே வந்து எடுக்காம இருந்திருக்காங்க. இந்த தம்பி தான் தைரியமா போய் எடுத்திருக்கான். அந்த மாடு முட்டுமாவே நம்ம கண்டுபிடிச்சோம்ல அந்த தம்பி தைரியத்தை. அப்போ அடி ஒரு வழியா சமாளிச்சிட்டோம். மணி, இதே ஃப்ளோல போயிடு. அந்த நகையை என்ன பண்ணா நீங்க கேக்கலையே? என்ன பண்ணா? அதுதான் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. அது வந்து அவர் என்ன பண்ணிருக்காரு, போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் கொடுத்திருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தோனே அது யாருன்னு பார்த்தா ஒரு கல்யாண பொண்ணுதான். கரெக்டா முகூர்த்த டைம்க்கு அவங்க கொண்டு போய் கொடுக்க அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாகி கல்யாண கோலத்தோட குடும்பத்தோட அந்த தம்பி வீட்டு வாசல்ல வந்து நின்னுடுச்சு. ஒரே கும்பல் காலையில அவங்க வீட்டு வாசல்ல. இதெல்லாம் தாண்டி கமிஷனர் வாக்கிங் போயிட்டு இருந்தவரு நேர்லயே வந்து அந்த தம்பியை பாராட்டணும்னு, உன்ன மாதிரி நல்ல பையன் தான்ப்பா இந்த நாட்டுக்கு தேவன் வந்து சொல்லிட்டு போறாருன்னா பாருங்களேன். நான் காலையில அதெல்லாம் பார்த்துட்டு தான் வரேன். ஆனா உங்களுக்கு இருக்க மாதிரிதான் யோசனையோ எனக்கும். அது எப்படி கரெக்டா அந்த தம்பி பண்ற நல்லதெல்லாம் என் கண்ணில் வந்து படுதுன்னு நானும் யோசிச்சு ஆச்சரியப்பட்டு இருந்தேன். மார்க்கெட்ல பசங்களை காப்பாத்தினது, உங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினது, இன்னைக்கு கீழே கடந்த நகை பணத்தை எல்லாம் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சது. இது எல்லாமே ஒரே ஆளா? ஆமா, அதே ஏரியா, அதே ஆளு, அதே தம்பி. எனக்கே ஆச்சரியமா இருக்கே. தொடர்ந்து 3 நாளா
ஒவ்வொரு விஷயமும் அவரை சுத்தியே நடக்குது. அதுவும் எல்லாத்தையும் நீங்களே பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்றீங்க. நீங்க சொல்றத நம்பவே முடியலையே. அது நான் நேர்ல பார்க்கலனா நானும் நம்பியிருக்க மாட்டேன். நான் நேர்ல பார்த்ததுனால நான் நம்புறேன். நீங்க நேர்ல பார்க்கல, அதனால நம்பல. இப்போ யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒருத்தங்கள மாடு முட்டுது, நாம என்ன பண்ணுவோம்? ஐயோ நம்மளும் மாடு முட்டிரோன்னு ஓடிடுவோம். ஆனா அந்த தம்பி என்ன பண்ணுச்சு? ஆம்புலன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த மாடு முட்டினவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் அடிச்சா இல்லையா? அதே மாதிரி ஒரு ஸ்கூல் வாசல்ல ஒரு அம்மா அழுதுகிட்டு இருந்துச்சுன்னா நம்ம என்ன நினைச்சுப்போம்? ஏதோ குடும்ப பிரச்சனை அழுதுகிட்டு இருக்குன்னு விட்டுட்டு போயிருவோம். ஆனா அது என்ன பிரச்சனைன்னு கேட்டு ஸ்கூல் ஃபீஸ் வரைக்கும் கட்டுவோமா? மாட்டோம். அதே மாதிரி நான் அப்ப சொன்ன மாதிரி ரோட்ல ஒரு பை கிடக்குதுன்னா நம்ம கண்ணிலே படாது. ஆனா அந்த தம்பி எடுத்துட்டு போய் அதை வச்சு ஹெல்ப் பண்ணிருக்கா இல்லையா? நீங்க யோசிக்கிற மாதிரிதான் எனக்கும் ஆச்சரியமா. நானும் ஐயோ கடவுளே இப்படி ஒரு புள்ளையான்னு ஆச்சரியப்பட்டுட்டே நடந்துகிட்டே வந்த ரோடு ஃபுல்லா. சரி, அவர் யாரு என்னன்னு விசாரிக்கலையா? சொல்லிடலாமா? விசாரிச்சனே. அந்த பையன் ஏதோ ஒரு சேனல்ல அந்த கேமராமேனா இருக்கான். அந்த சேனல் பேர் தான் மனசுல நிக்கல. எனர்ஜி டிராப் ஆகுதே. ரொம்ப நல்ல புள்ளமா, ரொம்ப தங்கமான புள்ள. அந்த புள்ளைய வளர்த்த வீட்லயும் தங்கமான அப்பா அம்மா இருக்கணும். கூட பிறந்தவ ரொம்ப தங்கமா இருக்கணும். இந்த நகை கொடுக்க போகும்போது அவங்க குடும்பத்தையே பார்த்துட்டு நல்ல புள்ளைய வளர்த்துருக்கீங்கன்னு வாழ்த்திட்டு வரலான்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? சரி, நீங்க இன்னொரு தடவை அவரை பாத்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் வந்து பாக்கிறேன். நீங்க எதுக்கு வரணும்? நான் அக்கம் பக்கத்துல விசாரிச்சு அந்த பையன் போட்டோ கிடைச்சா எடுத்துட்டு வரேன். அதுலயே பாத்துக்கோங்க. கண்டிப்பா நீங்க போட்டோவை கொண்டு வாங்க. அவரை யாருன்னு பாக்குறதுக்கு எனக்கே ஆர்வமா இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் கதையா உண்மையான்னு என்னால நம்பவே முடியல. இன்னுமா நம்ப முடியல? நம்புங்கம்மா. அந்த பையனை நீங்க பார்த்தாலே நீங்களே சொல்வீங்க, பார்த்தாலே தெரியுதே நல்ல பையன் அப்படின்னு சொல்வீங்க. இந்த மாதிரி பையனுக்குலாம் நல்ல பொண்ணு கிடைச்சா அப்படியே தாங்குன்னு தாங்குவான். அவன் மட்டும் இல்லம்மா, அவங்க அம்மா அப்பா அக்கா அக்கா புருஷன் எல்லாருமே தாங்குன்னு தாங்குவாங்க. அது எப்படி? அவங்க வீட்ல இன்னார் தான் இருக்காங்கன்னு ஏதோ பார்த்து வச்ச மாதிரி கரெக்டா சொல்றீங்க. என்ன அதிசயமா கரெக்டா கேள்வி கேக்குறா. அது ஒரு குடும்பம்னா 4 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த 4 பேரை நானே ஃபீல் பண்ணிட்டேன். சார் நான் ரெடி ஆயிட்ட போலாமா? செல்வி வாஸ் வந்துட்டான். அது வரைக்கும் ஸ்கிரிப்ட படி. எத்தனை வாட்டி சார் இத படிக்கிறது? ஐயோ வணக்கம். என்ன ஷூட்டிங் எல்லாமே ரெடியா? இப்ப ஸ்டார்ட் பண்ணிரு மேடம். ஏன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல? அது வந்து பாஸ் இன்னும் வரல. எது இன்னும் வரலையா? என்னாச்சு? லீவ் எதுவும் சொல்லலையே. உனக்கு எதுவும் கால் பண்ணாரா? எஸ். ஐயோ பாஸ். நோ சிட் டவுன். உட்காருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உட்காருங்க. என்னாச்சு? என்னாச்சு? ஐயோ டேய். சார் என்னாச்சு சார்? ஒண்ணும் இல்லடா. ஒண்ணும் இல்ல. என்ன ஆச்சு? அது நான் அன்னைக்கு அப்படி பண்ணிருந்திருக்க கூடாது. அதான் இப்படி ஆச்சு. ஐயோ பாஸ் புரியல. எதனா புரியல மாதிரி சொல்லுங்க பாஸ். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா உங்களுக்கு? டேய் அதெல்லாம் எதுவும் இல்லடா. அப்ப என்னதான் பாஸ் ஆச்சு உங்களுக்கு? எதுக்கு இந்த மாவு கட்டு? டேய் நீ நினைக்கிற மாதிரி இது மாவு கட்டெல்லாம் கிடையாதுடா. அது ஒரு 2 நாளைக்கு கை அசைக்க கூடாதுன்னு டாக்டர் இந்த மாதிரி ஹேங் பண்ணி போட்டுக்க சொன்னாரு. அவ்வளவுதான். என்ன பாஸ் நடந்துச்சு? அவன் தாண்டா ஆளை வச்சு அடிச்சிட்டான். யாரு? வேற யாருங்க, அந்த ஆண்டனி தான். இல்ல பிராங்க் ஷோன்னு சொல்லி பப்ளிக்க வச்சு அடிக்க வச்சிட்டோங்கிற கோவத்துல அவன் ஆளுங்களை வச்சு என்ன அடிச்சிட்டான். ஜாகிங் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருந்தப்பதான் அவன் என்ன ஆளை வச்சு அடிச்சிட்டான். அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போய் கட்டு போட்டுட்டு வரேன் மேம். ஆள் வச்சு அடிச்சிட்டாங்களா? ஆமா மேம். என்ன சொல்லி வேற அடிச்சானுங்க. ஏண்டா அன்னைக்கு நீ அந்த மலருக்கு சப்போர்ட்டுக்கு வருவியான்னு
என்ன கேட்டு கேட்டு அடிச்சானுங்க மேடம். இத பத்தி நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி வேற அடிச்சானுங்க மேடம். உங்ககிட்ட நான் பேசக்கூடாதான். நான் எப்படிங்க பேசாம இருக்க முடியும்? இத ஆண்டனி உன்கிட்ட நேரடியா சொன்னானா? இல்லங்க, அவன் ஆளுங்களை வச்சுதான் அடிச்சான். ஆண்டனி எல்லாம் வரல. ஆனா அவங்க ஆளுங்க சொல்லி சொல்லி அடிச்சானுங்க. நான் பிராங்க் ஷோ பண்ணதுக்கே என்ன திட்டினீங்க. சோ அதான் நானும் எதுவும் பண்ணாம விட்டுட்டேங்க. பஸ் அதுக்காக இப்படி அடி வாங்கி வருவீங்க? எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல. டேய் விடுறா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பஸ் பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் பஸ். ஆஹா, அதெல்லாம் ஒரு யூஸும் இருக்காது. சரி, இவ்ளோ அடிபட்டிருக்கு, நீ எதுக்கு ஆபீஸ்க்கு வந்த? கால் பண்ணி சொல்லியிருந்தா நான் சிக் லீவ் கொடுத்திருப்பேன்ல. அதெல்லாம் வேண்டாங்க. ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இப்ப சடனா நான் எப்படி லீவ் போடுறது? இல்ல பரவாயில்ல, எப்படியோ கஷ்டப்பட்டு ஏதோ இந்த நாகேஷை வச்சு ஷூட் பண்ணிடலாம் தான் நான் வந்தேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ வீட்டுக்கு போ. நாகேஷ் பாத்துப்பான். எஸ் பஸ், நான் பாத்துக்கிறேன் பஸ். என்னாச்சு? இல்லங்க, இவ்ளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். பேசாம நான் வேலையை பார்த்துட்டு போயிடுறேனே. நீ வரும்போது எப்படி வந்த? உன்னதான் கேக்குறேன், சொல்லு. கையில எனக்கு ரொம்ப வலி வந்துச்சா, அதான் நீங்க சொன்னது எனக்கு சரியா கேட்கல. என்னங்க நீ எப்படி வந்தன்னு கேட்டேன். எங்க மாமா தான் டிராப் பண்ணாரு. ஓ சரி. டிராப் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாரு. சரி, அவர் வர சொல்லி உன்னை கூட்டிட்டு போக ஐயோ சொல்லு. இல்லங்க, அவருக்கு ஆபீஸ்ல ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொன்னாரு. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிட்டாருங்க, என்ன டிராப் பண்ணிட்டு. சரி விடுங்க, ஓகே, நான் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு போய்க்கிறேன். இல்ல இல்ல வேண்டாம், நானே உன்னை வீட்ல வந்து டிராப் பண்றேன். நாகேஷ், சொல்லுங்க மேடம். நீ ஷூட்டிங் எல்லாத்தையும் பார்த்துட்டு ப்ரோக்ராம்ஸ் எனக்கு அப்டேட் பண்ணு. செல்வி, சிவானி கிட்ட 2-3 கண்டென்ட்ஸ் இருக்கு, போய் பாரு. அக்கா நானும் கூட வரேன்க்கா. சார் பார்த்து போங்க. ஹலோ, நீ நான் பாத்துக்கிறேன். போடா, நீ வா. பாத்துங்க. ஓகே, பாத்து பாத்து பாத்து. டேய், யாரா நீ? நான் யார் தெரியுமாடா? இந்த ஆண்டனிட்ட மோதனா என்ன ஆகணும் இப்ப புரியுதா உனக்கு? இங்க பாரு, இப்ப கை கால் போனதோட விட்டுருக்கேன். இனி ஏதாவது பண்ண உன் ஆளைய காலி பண்ணிட்டா சொல்லிட்டேன். ஏய், நீ பிராங்க் தான்டா பண்ணுவ, நான் ரியலா பண்றேன்டா. ஹேய், என்ன பேசிட்டு இருக்க? என்ன பண்ணுவ? என்ன ப்ராப்ளம்? நீங்க எல்லாரும் போய் கேண்டீன்ல ஒரு காஃபி சாப்பிடுங்க, போங்க. இல்ல மேம், உங்களை விட்டுட்டு. சொன்னா கேளுங்க, போங்க போங்க. சரி வாங்க நம்ம போலாம். யாரா இருக்கோம்? இப்படி பேசிட்டு இருக்கா? அதான் என்னன்னே தெரியல. என்ன பேபி, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? ஆக்சுவலி உன்னால தான் இவனுக்கு இந்த நிலைமை. உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தால, அதுக்கு தான் இது. இனி உனக்கு இதே மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஏய், உனக்கு என்னடா பிரச்சனை? இவளுக்கு எனக்கு நடுவில் நீ ஏன்டா வர்ற? நீ என்ன இவளுக்கு அத்தை பையனா மாமா பையனாடா? நான் யார் தெரியுமா? இவளை கட்டிக்க போறோம்டா. எனக்கு அவளுக்கு ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆகி பாதி கல்யாணமே முடிஞ்சிருச்சுடா. கிட்டத்தட்ட இவ எனக்கு பாதி பொண்டாட்டிடா. ஏய் பொறுக்கி ராஸ்கல், என்னடா பேசிட்டு இருக்க? ஆமாண்டி, அப்படிதாண்டி பேசுவேன். நான் என்ன பொய்யா சொல்றேன்? உனக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு இல்ல? சர்ச்சில் கல்யாணம் பண்ணிக்க ஃபாதர் முன்னாடி நின்னோம்ல, ஜஸ்ட் செகண்ட்ல மிஸ் ஆனதான் நம்மளோட மேரேஜ். மேரேஜ் மிஸ் ஆன கூட நான் உன்னை மிஸ் பண்ண மாட்டேன்டி. எப்படியும் நீ தாண்டி என் பொண்டாட்டி. டேய், இதுக்கு மேல நீ பேசுறேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னடா பண்ணுவ? இப்ப அடிப்பியா? அட்ரா அட்ரா பார்க்கலாம். ஒரு தடவை என்ன சீனதுக்காக தான் இந்த நிலைமையில இருக்க, அந்த ஞாபகம் வச்சுக்கோ. இத பாரு பிரதர், தேவையில்லாம பேசிட்டு இருக்க.
நான் ரொம்ப பொறுமையா இருக்கேன். என்ன சீண்டி மட்டும் பார்க்காது. மலர் மேடத்துக்கு ஒண்ணுனா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஹேய், மரியாதை அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு ஓடிட்டு. ஏய், நீ பட்டும் திருந்தலையாடா. இன்னும் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரேன்னா உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் சொல்ற. ஏய், யாரா உனக்கு? இவளுக்கு என்ன தாலியாடா கட்ட போற? இல்ல இவளுக்கு புருஷனாக போறியா? ஆமாண்டா, அவருதான் என் கழுத்துல தாலி கட்ட போறாரு. அவரைத்தான் நான் கட்டிக்க போறேன். இங்க பாரு, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இனிமே இவர் மேல கை வைக்கிறதோ தேடி வர்றதோ பண்ண, அப்புறம் நிரந்தரமா கம்பிதான் எண்ணுவேன். பாக்குறேன்டி, பாக்குறேன். டேய், உனக்கு இருக்குடா பட. நீ வா. மலர், என்னாச்சு? போட்டோ. போட்டோவா? என்ன போட்டோ? அது போட்டோ நேத்து தம்பி போட்டோ. தம்பியா? யாரு? என்ன யாருன்னு கேக்குறா? ஓ, அவரா? ஆமா, அவர் போட்டோ கொண்டு வந்திருக்கீங்களா? இருக்கு இருக்கு. ம். பாபா. ம். ம். இவரா? இந்த தம்பி உங்களுக்கு தெரியுமா? ஆம், தெரியும். இவரு என்னோட சேனல்ல தான் ஒர்க் பண்றாரு. பேரு மதிமாறன். ஓஹோ, பாருங்களேன், உங்க கூடயே வேலை பார்த்திருக்காங்க. ஆனா உங்களுக்கு தெரியல. இவ்ளோ நல்லது பண்ணிட்டு வெளில தெரியாம இருக்காரு பாருங்களேன். எவ்வளோ நல்ல தம்பியா இருக்கணும். எப்படியோமா அந்த தம்பி உங்க ஆபீஸ்லயே வேலை பார்க்குற தம்பியா போயிடுச்சு. எப்படியும் உங்களுக்கு நல்ல பழக்கமா தான் இருக்கணும். அந்த தம்பிய பத்தி ஒரு பக்கம் தெரியாம இருந்திருக்கு உங்களுக்கு. இப்ப பாருங்களேன், அவர் எவ்வளவு நல்லவர்னு தெரிஞ்சு போச்சுல. என்ன ஒரே ஒரு குறைதான், தினைக்கும் அந்த தம்பிய பாத்துருவேன். இன்னைக்குதான் பார்க்க முடியல, என்னன்னு தெரியல. அந்த தம்பிய ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லிடுங்கம்மா. நகை கொடுத்தீங்களே அந்த அக்கா கேட்டாங்கன்னு சொல்லிடுங்க. நான் சொல்றேன், நீங்க போய் வேலையை பாருங்க. என்ன இவ ஷாக் ஆகி ஏதாவது இம்ப்ரெஸ் ஆகி ஏதாவது மதிய பத்தி சொல்வான்னு பார்த்தா போய் வேலையை பாருங்கன்றா. நான் துணியெல்லாம் துவைக்க போட்டு அப்புறமா சமைக்கிறேன். சரியா? ஏய், என்னடி போட்டோவே பார்த்துட்டு இருக்க? இவன் போட்டோவை நீ எதுக்கு பார்த்துட்டு இருக்க? இவன் தான் இத்தனை நாளா மணிமேகலை சொன்ன எல்லா ஸ்டோரிஸ்க்கும் ஹீரோ. எனக்கே ஆச்சரியமா இருக்குடி. என்ன ஆச்சரியம்? இல்ல, அவன் அவ்வளோ நல்லது பண்ணிருக்கான். நம்ம கூட ஆபீஸ்லயே இருந்தோம், எனக்கு எதுவுமே தெரியல பாரு. ஓ, ரொம்ப பெக்யூலியரான கேரக்டர் டி அவன். அம்மா, நீ யாரு சொல்ற மலர்? அவன்தான். எவன்? அவன் தாண்டி மதி. ஓ, அப்ப இவ்வளவு நேரம் நீ பேசினதெல்லாம் அவனை பத்தி தானா? என்னமோ அவனால என்ன லவ் பண்ண வைக்கவே முடியாது, என்ன பண்ணாலும் என்ன இம்ப்ரெஸ்ஸே பண்ண முடியாதுன்னுலாம் சொன்ன. ஆனா இப்ப நீ அவனை பத்தியே பேசிட்டு இருக்கிறத பார்த்தா நல்ல இம்ப்ரெஸ் ஆயிட்ட போல இருக்கே. சீச்சி, அதெல்லாம் இல்லடி. நான் நம்ப மாட்டேன்பா. உள்ளுக்குள்ள ஏதோ வச்சிருக்க, ஆனா நீ வெளில சொல்ல மாட்டேங்கிற. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் நிறைய நல்லது பண்ணிருக்கான், அதத்தான் நான் சொன்னேன். மத்தபடி எதுவுமே இல்ல. ஓ, எதுவும் இல்லையா? உனக்காக அவன் இப்படி அடிபட்டிருக்கான், இவ்வளவு தூரம் நல்லது பண்ணிருக்கான்னு நீயே சொல்ற. எப்ப பார்த்தாலும் அவனை பத்தியே பேசிட்டு இருக்க. அவன் ரொம்ப நல்லவனா இருக்கான், இதுவா இருக்கான்லாம் சொல்லிட்டு இருக்க.
இப்போவும் எதுவும் இல்லையா மலர்? ஓ நீ வண்டி வாங்க போறடி. சரி சரி விடு. அண்ணா நான் வண்டியை நிறுத்துங்க. வேற ஏதாவது? ஓகே இந்த வச்சுக்கோ. ஏய் என்னாச்சு மலர்? ஏன் நிறுத்த சொல்ற? அங்க பாரு. என்னடி இது? மணிமேகலை அவன் கூட இருக்காங்க. ஒருவேளை இன்னைக்கும் ஏதாவது உதவி பண்றப்போ அவனை பார்த்திருப்பாங்களோ? ஆனா மணிமேகலை ஆளே வித்தியாசமா இருக்காங்க. அது ஒண்ணு கொடுத்துருங்க. டேய் நீ இங்க சாப்பிட்றியா? எனக்கு இப்ப வேண்டாம், நாம வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிடலாம். அதெல்லாம் விடுடி. அவனுக்கு அடிபட்டு இருந்துச்சு, கை கால்லாம் கட்டு போட்டிருந்தான். இங்க என்னடானா சாதாரணமா வந்திருக்கான். ஆமால, நீ ஏதோ ஆண்டனி ஆள் வச்சு அடிச்சதாலாம் சொன்னியடி. எப்படி என்ன சாதாரணமா இருக்கா? ஒரு கவர்ல போட்டு கொடுத்துருங்க. ஓகே மேடம். மணிமேகலை அவன் கூட இருக்காங்க. என்ன நடக்குது இங்க? அதாண்டி எனக்கும் ஒன்னும் புரியல. ஓகேவா? வாக்கா. ஏய் சாப்பிட்டுட்டே இரு நீ, சரியா? அண்ணா அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்க. போங்க போங்க. இதோ போறோம் மேடம். அதித்தி ஃபாலோ பண்ணி எங்க போறாங்கன்னு பார்க்கலாம். அம்மா அதுல ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் இருக்குல்ல, நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். ஏய் ஆல்ரெடி இப்பதான் ஒரு சாக்கோ பார் முடிச்சிருக்க. இவன் ஃப்ரெண்டோட வீடுன்னு சொன்னா, ஆனா மணிமேகலை ஏன் கூட வந்திருக்காங்க? அவங்களுக்கு இவன் ஃப்ரெண்ட் வீட்ல என்ன வேலை? ஏய் அது மட்டும் இல்ல, அங்க பாரு, அங்க நிக்கிறவன் தான் கட்டு போட்டிருக்கான். இரு மலர், என்ன நடக்குது, என்ன பேசிக்கிறாங்கன்னு பாப்போம். சும்மா சும்மா ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கோல்ட் வேற பிடிச்சுக்கும். அமைதியா இரு. கா சும்மா இருக்கா நீ? ஏன்னா அவன் உன்னை ஏமாத்தல, என்னதான் ஏமாத்திருக்கான். அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இல்ல மலர், திருடனை அவன் திருடும் போதுதான் கையும் களவுமா பிடிக்கணும். அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் இப்பவே மடக்கணும். இல்லனா எப்பவும் போல நம்ம கிட்ட கதையை அளந்து விடுவாளே, அதே மாதிரி இன்னொரு கதையை எடுத்துட்டு வந்து சொல்லி சமாளிச்சிருவா. இனிமே இவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அவங்க ரெண்டு பேரும் எப்படி என்ன ஏமாத்தினாங்களோ அதே மாதிரி நானும் பிளான் பண்ணி அவன் வாயாலே அவங்க அவனோட அக்கா தானே சொல்ல வைக்கிறேன். வா. ஏ மலர், எப்படி அவங்கள சும்மா விட்டுட்டு வர முடியும்? நான் பாத்துக்கிறேன்டி, நீ வா. நல்லா இருக்கா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இன்னும் வைக்கட்டா? வெய், ஏன் கேக்குற? இன்னும் கொஞ்சம் வைக்க. நான் வைக்கிறேன். நானே வைக்கிறேன். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. நல்லா. சக்சஸ்டா. மலரு அவ லவ் ப்ரப்போஸ் பண்ண போறா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சச்சா, நீங்க எவ்வளவு நிறைய நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. நீங்க அவங்களுக்கு கழட்டி கொடுத்த செயின்காக நாங்க அதே மாதிரி ஒரு செயினை உங்களுக்கு கொடுக்க போறோம். ஐயோ அதெல்லாம் எதுக்குங்க? வேண்டாங்க அதெல்லாம். ஐயோ அதெல்லாம் வேணாம். நானே இவருக்கு கொடுத்துக்கிறேன். ஐயோ இல்ல இல்ல, நாங்க கண்டிப்பா கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன் வாங்கி கூட வச்சிட்டோம். ஐயோ இருங்க வரேன், எடுத்துட்டு வரேன். இல்ல ஆக்சுவலி அது வந்து இருங்க இல்ல தேவையில்ல. சாப்பிடுங்க. மலர் சொல்லுங்க மலர், நானே கொடுத்துக்கிறேன். அதித்தி அம்மா வர சொல்லுங்க. பரவாயில்ல, எங்க வீட்ல வேலை செய்யறவங்க நீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க தானே ஹெல்ப் பண்ணணும். ஆமாக்கா. எடுத்துட்டு வரேன். நல்லா சாப்பிடுங்க சார்.
என் பையில எப்படி இது வந்துச்சு? திருடி வச்சுட்டு பொய் சொல்றியா? நான் பொய் சொல்றேனா? என்னாச்சு? நான் திருடுனா? என்னங்க இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது? நீ திருடனா கபோர்ட்ல இருக்கிற செயின் எப்படி உன் பைக்கு வந்துச்சு? எனக்கு தெரியாது, நான் எடுக்கல. போய் சொல்லாத. ஏங்க அவங்க எங்க தம்பி இருங்க, நானே பேசிக்கிறேன். இங்க பாருங்க, நான் ஏமா திருட போறேன்? புருஷன் குடிகாரன், பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. இதை விட வேற என்ன காரணம் வேணும் திருட? சார் வேற உங்களுக்கு செயின் எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்காரு. அந்த செயினை திருப்பி கொடுக்கணுங்கிறதுக்காக இதை நீ திருடி இருக்க. ஹே, என்ன எடுத்துக்கலாம்ல, அத எடுத்துட்டாங்களே. அபாண்டமா பேசாதீங்க, சத்தியமா நான் எடுக்கல. ஏங்க ஏங்க அவங்க தான் எடுக்கலன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்னங்க? இப்போ நீ எதுக்கு கோவப்படுற? உனக்கு என்ன அசிங்கம்? இல்ல திருடினது அவதானே, அவளுக்கு தானே அசிங்கம். இல்லங்க, அதுதான் பாவம். பாருங்க அவங்க திருடல. ஆமா, அது உனக்கு எப்படி தெரியும்? அதான் அவங்க இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, பாவங்க அவங்க. திருடினவங்க பொய் சொல்ல மாட்டாங்களா? செயின் அவங்க பையில இருக்கு, அத நம்பர்தா இல்ல அவங்க வார்த்தைய நம்பர்தா? ஏங்க அவங்க திருடலங்க, அவங்க திருடவும் மாட்டாங்க. தம்பி, இப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன பேசிட்டு இருக்க? இது பாரு, இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. வெளிய போ. ஏய், யார பார்த்து திருடின்னு சொல்ற? அவங்க திருடிலாம் கிடையாது, என் அக்கா. இன்னொரு தடவை என் அக்காவை திருடின்னு சொன்ன உன்னை சாவடிச்சிருவேன். ஹலோ, இதுக்குதான் இத சொல்றதுக்காக தான் உன் அக்காக்கு திருட்டு பட்டம் கட்டினது. ஏய், இவ உன் அக்காங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் போட்டு என்ன ஏமாத்த ட்ரை பண்றீங்கல்ல? ச்சீ. அம்மா, இந்த கையில உனக்கு அடிபட்டிருக்கா? அடிபட்டிருக்கிறது உன் மாமாவுக்கு. அத நான் நேர்லயே பாத்துட்டேன். ஏண்டா, உன் மாமாவுக்கு அடிபட்டத உனக்கு அடிபட்டதா சொல்லி கட்டெல்லாம் போட்டு இப்படி என்ன ஏமாத்திருக்கியே. உனக்கும் அந்த ஆண்டனிக்கும் என்னடா வித்தியாசம்? ஏய், நான் சொல்ல போனா அவனை விட நீ தான் ஃப்ராடு. என்ன லவ் பண்ண வைக்கிறதுக்காக நீ இவ்ளோ கேவலமா நடந்துப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. உன்னெல்லாம் அவனுக்கு தான் அறிவில்ல, உனக்காவது புத்தி வேணாமா? இவனுக்காக வந்து வீட்ல வேலைக்காரியா நடிக்கிற. என்ன உன் தம்பிக்கு ஏற்பாடு பண்றியா? இதே ஒரு ஆம்பளை பண்ணிருந்தா மாமான்னு சொல்லிருப்பாங்க. உன்னை என்னன்னு சொல்றது? மதி, போதும். மதி, கண்ட்ரோல் யுவர் வேர்ட்ஸ். என்ன உண்மையை சொன்னா கோவம் வருதா? இங்க பாரு மலர், வேண்டாம். என் அக்காவை பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசுறேன்னு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னடா பண்ணுவ? காட்டுவா உனக்கு. மதி, அமைதியாரு. மதி, நான் சொன்ன கேட்க மாட்டேன், அமைதியாரு. இன்னியோட உனக்கும் எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு. டேய், இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீயும் அக்காவும் என் வீட்ல இருக்க கூடாது. வெளிய போடா. ஏச்சி, இதுக்கு அப்புறம் யாரு உன் வீட்ல இருப்பா? இருக்கா? உன்னெல்லாம் போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் பாரு. மதி சார் அக்காக்காக இதெல்லாம் பண்ணாரா? நம்ம தான் தப்பா எடுத்துக்கிட்டோமோ? வாக்கா, ஆனா ஒண்ணு, உன் கேரக்டருக்கு உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. கனி வாக்கா. என்ன மதி பண்ற? மதி நில்லு. வாக்கா. மதி பேசிக்கலாம் இரு.
ஏய் இவங்க யாரு? இவங்க தான் மதியோட அம்மா. இந்தாங்க தம்பி. சாரி ஆண்டி, நீங்க உங்க பையனுக்காக பேச வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க. மலரு, உன் கோவம் எனக்கு புரியுதுமா. ஆனா நீ என் பிள்ளைகளை அசிங்கப்படுத்திட்டேன்னு உன் கூட சண்டை போடுறதுக்காக வரல. இது வரைக்கும் என் பையன் பண்ண எதுவுமே எனக்கு பிடிக்காம தாம்மா இருந்துச்சு. ஆனா அவன் இப்ப பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்காவுக்காக உன்னையவே தூக்கி எறிற அளவுக்கு வந்திருக்கேன் பாத்தியா? அதனால தான் அவனுக்காக உன்கிட்ட பேச வந்திருக்கேன். ஆண்டி, எனக்கு எதுவுமே கேட்க விருப்பம் இல்லை. நீ வா. ஒரு நிமிஷம். அவங்க 2 பேரும் பண்ணது தப்புதாம்மா. ஆனா தப்பு இல்லைன்னு வாதாடுறதுக்காக நான் இங்க வரல. அப்புறம் வேற எதுக்கு வந்திருக்கீங்க? என்னதான் மதி பண்ணது தப்பா இருந்தாலும் ஆனா அவன் உன்னை லவ் பண்றது உண்மைதாம்மா. கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டதும் உண்மைதான். உண்மையா லவ் பண்றவரு இப்படிதான் நாடகம் போட்டு ஏமாத்துவாரா? யாரோ அவங்கள அடிச்சிட்டாங்கன்னு அவங்க மாமாவுக்கு அடிபட்டத தனக்கு அடிபட்டதா சொல்லி கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அதுக்கும் மேல அக்காவையே என் வீட்டுக்கு வேலைக்காரியா அனுப்பி வேணா ஆண்டி, தயவு செஞ்சு இனிமே இதை பத்தி பேச வேண்டாம். மலரு, என் பொண்ணு உன் வீட்டுக்கு வேலைக்கு வந்தது உன்னை மோசம் பண்றதுக்காக இல்லம்மா. அவ தம்பிக்கும் அவ வாழ்ற மாதிரி ஒரு அழகான வாழ்க்கை வேணும்னு தாம்மா அவ ஆசைப்பட்டுதாம்மா இங்க வேலைக்கு வந்தா. அவ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவ. அவ வாழ்ற வாழ்க்கையை பார்த்துட்டு தான் என் பையனும் லவ் மேரேஜ் தான் பண்ணுவேன்னு பிடிவாதமா இருக்கான். அந்த அளவுக்கு என் மாப்பிள்ள அவளை உயிரா பாத்துக்கிறாரு. அவ வீட்டு வேலையவே அவளை செய்ய விடாம பாத்துக்கிற மனுஷன் அவரு. மச்சானுக்காக உன் வீட்டுக்கு என் பொண்ண வேலைக்கு அனுப்புனாருமா. என் பிள்ளைங்க 2 பேரும் ரொம்ப தங்கமானவங்கம்மா. சூதுவாதெல்லாம் தெரியாது, அன்பு மட்டும்தான் காட்ட தெரியும். என் பொண்ணு உன்னை ஏமாத்துறதுக்காக இங்கே வேலைக்கு வரலம்மா. எப்படியாவது உன்னை எங்கள் வீட்டுக்கு மருமகளாக கூட்டிட்டு போயிடணும் தான்மா வந்தா. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னை மதி ஏமாத்தணும்னு நினச்சிருந்தா உன்கிட்ட லவ் சொல்றதுக்கு முன்னாடியேவும் எதுக்கு எங்ககிட்ட கூட்டிட்டு வரணும்? இங்க பாரு மலரு, என் பையன் பண்ணது தப்பு தான். ஆனா அந்த 30 நாளைக்குள்ள உன்னை எப்படியாவது லவ் பண்ண வச்சிடணுங்கிற எண்ணத்துல தான் அவன் தப்பு பண்ணிட்டான். மற்றபடி அவன் யாரையும் ஏமாத்தணும்லாம் நினைக்கல. என் பிள்ளை இந்த பிள்ளைய லவ் பண்ணுறேன் அந்த பிள்ளைய லவ் பண்ணுறேன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு கோவம் வந்தாலும் அவன் மேலே இருந்த நம்பிக்கையில தாம்மா நான் உன்கிட்ட கண்டிச்சு பேசலை. அதை பத்தி பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப என்னமோ தேடிட்டு இருக்க. ஏன்டி என்ன டார்ச்சர் பண்ற? நாம ஒன்று ஜாகிங் போலையே, சும்மா வாக்கிங் தானே போயிட்டு இருக்கோம். விளையாடாத அதித்தி, நீ அவனை தான் தேடுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமாண்டி, அவனை தான் தேடிட்டு இருக்கேன். நாம தான் அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோம். யோசிச்சு பார்த்தா அவன் தப்பே பண்ணல. ஒன்னை லவ் பண்ண வைக்கிறதுக்காக தான் இவ்வளவும் செஞ்சிருக்கான்னு தோணுது. அப்படியே இருந்தாலும் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவனை மீட் பண்ணி என்ன ஆக போகுது? பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்காத மலர். அவன்கிட்ட ஒரு வாட்டி பேசு, எல்லாத்தையும் சால்வ் பண்ணு. நம்ம பண்ண தப்புக்காக ஒரு நல்ல பையனை மிஸ் பண்ணிடாதடி. இரு, அது வந்துட்டான் பாரு. ஏய் மலர், இங்க பாரு, சொல்றத கேளு. நீ போய் அவன் கிட்ட ஃபர்ஸ்ட் பேசு, அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். சொன்னா கேளு. மதி, என் கூட பேச கூட உனக்கு இஷ்டம் இல்லைல்ல? அக்கா 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 என்னாச்சுக்கா? அக்கா என்னாச்சு? ரொம்ப வலிக்குதா? சொல்லுங்க, வலிக்குதா? அக்கா அக்கா இருங்கக்கா, ஒன்னும் ஆகாது, ஒன்னும் ஆகாதுக்கா.
கொஞ்சம் பொறுத்துக்கோங்கக்கா. ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. என்ன சரியாயிடும். யாராச்சும் ஆட்டோ கூப்பிடுங்க, கொஞ்சம் சீக்கிரம் ஆட்டோ கூப்பிடுங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, ரொம்ப பெயினா இருக்கா? ஓ சரி, இந்த போன் இது உங்களுக்கு தானா? இது என்கிட்ட வச்சுக்கிறேன். ஆட்டோ வந்துச்சா? வருது சார், வருது. இருக்கா ஒரு நிமிஷம் இருக்கா. வாங்க தூக்குங்க. மெதுவா. வாங்கக்கா, வாங்க உள்ள வாங்க, உட்காருங்க. க்ளோஸ் பண்ணுங்க, டோர் க்ளோஸ் பண்ணுங்க. அண்ணா ஹாஸ்பிடல் போன சீக்கிரம் போன. ஒண்ணும் இல்ல. ஏய் மலர், என்னடி ஆச்சு? நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்ததை கூட பெருசா எடுத்துக்காம அந்த பொண்ணுக்கு வலி வந்ததும் அவங்கள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டாண்டி. சரி வா மலர், நாமளும் ஹாஸ்பிடல் போய் என்னாச்சுன்னு பாப்போம். ஏய் மலர் வா. கொஞ்சம் சீக்கிரம் கூட்டு போங்களேன். சார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும்? தம்பி உடனே அட்மிஷன் போட்டு பணத்தை கட்டிடுங்க. அத நான் கட்டுறேன். அவங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு? ஒரு பிரச்சனையும் இல்லல்ல? டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க போய் பணத்தை கட்டிட்டு வாங்க. ஓகே சிஸ்டர், நான் இப்போவே போய் கட்டுறேன். ஓகே மதி, முதல்ல அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏய் மதி, அவங்க கண்டிஷன் என்ன ஏதுன்னு தெரியல. இவ்வளவு நேரம் ஆகி அவங்க வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னா தப்பாயிடும். ஏன்? முதல்ல அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கட்டும். அது நடக்கலன்னா தான் தப்பாயிடும். இது அவங்களோட ஃபோன் தான். நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லுங்க, நான் பணத்தை கட்டிட்டு வரேன். மாமா இல்லைன்னா நான் எப்படி ஸ்கூலுக்கு போறது? நீ சாப்பிட்டு முடி, அதுக்குள்ள அவன் வந்துருவான். ஆமா, மாப்பிள்ளை ஏன் வரல? அவனுக்கு கால் பண்ணியா? கால் பண்ணிட்டேன். அம்மா அவன் ஜாகிங் போயிருக்கதா சொன்னாங்க. ஜாகிங் போயிட்டு வந்துருவான். ஏண்டி, அந்த பொண்ணு தான் இல்லைன்னு ஆயிடுச்சு, அப்புறம் என்ன ஜாகிங்க? ஏங்க அப்படி எதுவும் இல்லைன்னா இன்னும் ஆகல. நீங்க எதுவும் அவசகுணமா பேசாதீங்க. மாமா வரமாட்டாருமா, அவருக்கு தான் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நீயே ஸ்கூல்ல போய் விட்டுருமா. ஏய் இங்க பாரு, லவ் ஃபெயிலியர்லாம் ஒன்றும் ஆகல, புரியுதா இல்லையா? மாமா வருவான், நீ கிளம்பு. என்னம்மா நீ, இவ்வளவு நடந்திருக்கு, நீ ஏதோ லவ் ஃபெயிலியர்லாம் ஆகலன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இதை அப்படியே விடவும் எனக்கு மனசு வரல. அதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். யார் வந்திருக்கா பாரு. ஏய் மலர், வா வா. என்ன? வா 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 வா, உட்காரு வா. அட உட்காரு வா. என்ன சாப்பிடுற? காஃபியா டீயா? சாரி, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஐம் ரியலி சாரி. என்ன சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? எதுக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க இப்ப நீ? இல்ல, நான் உங்களையும் மதியையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேசிட்டேன். நான் அப்படியெல்லாம் பேசிருக்கவே கூடாது. என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ அதெல்லாம் விடு, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. இப்ப மட்டும் அவனை எப்படிமா புரிஞ்சுக்கிட்டீங்க? எங்க நீங்களும் என்னங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? இல்ல மணி, நேத்து தான் உன்னையும் உன் தம்பியும் போட்டு அவளை திட்டி இருக்கா. இப்ப என்ன நடந்துருச்சு, என்ன மாறிடுச்சுன்னு கேக்குறேன். ஆண்டி என்கிட்ட பேசினப்ப கூட எனக்கு புரியல. அம்மாவா? ஆனா இப்போ ராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற நீங்க அங்க வீட்டுக்கு வேலைக்காரியா நடிக்க ஏன் வரணும்னு தோணுச்சு. அதுலயே நீங்க அவர் மேல வச்சிருக்கிற பாசமும் நீங்க அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் எனக்கு புரிஞ்சிருச்சு. மலரு, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். மதி எங்கம்மா? இப்ப எதுக்குடி அவனை கேக்குற? மா, மலர் மதி கிட்ட பேசுறதுக்கு தான் வந்திருக்கா. அப்படியா? ஆமாமா. மலர் தம்பியை நல்லா புரிஞ்சுக்கிட்டா. அவன் கூட பேசலாம் ட்ரை பண்ணிருக்கா, ஆனா அவன் பேசாம போயிட்டானோ. அதான் என்கிட்ட வந்தா.
என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, மலர் மதிய விரும்புறாளாம். கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேக்குறா. மலரு நெசமாவாமா? இந்தா மதியம் வந்துட்டானே. ஏய் மதி, இங்க வா. உன்னை பார்க்க தாண்டா அவ வந்திருக்கா. நீ பாட்டுக்கு போற. இங்க பார், அவ உன்கிட்ட தான் பேச வந்திருக்கா. அவ பேச வந்தப்பெல்லாம் பேசாம போயிருக்கியா? வீடு தேடி இப்ப வந்திருக்கா. இப்ப கூட மூஞ்சி கொடுக்காம போற. எனக்கு பேச எதுவும் இல்லைன்னு அர்த்தம், புரியுதா? அவ என்ன பேச வந்திருக்கான்னு தெரியாம நீ பாட்டு உளறிக்கிட்டு இருக்க. அவ என்ன பேச வந்திருந்தாலும் எனக்கு அவகிட்ட பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. என்ன மதி இப்படி பேசுற? இவளுக்காக தானே நீ அவ்வளோ கஷ்டப்பட்ட. இன்னைக்கு இவளே உன்னை தேடி வந்திருக்கா. உதாசீனப்படுத்துற மாதிரி பேசுற. ரொம்ப தப்பு மதி. எதுக்கா தப்பு? அவ உன்னை உதாசீனப்படுத்திருக்கா? உன்னை எவ்வளவு பேசினா அவ? வேண்டாம்க்கா, உன்னை மதிக்காத எவ்வளவு எனக்கு தேவையில்லை. சாரி மதி, நான் உங்களையும் உங்க அக்காவையும் புரிஞ்சுக்காம அப்படியெல்லாம் பேசிட்டேன். சாரி, ரியலி சாரி. ஐயோ மேடம், நீங்க எதுக்கு சாரி எல்லாம் கேக்குறீங்க? கேட்காதீங்க. இல்ல, உங்க தகுதிக்கு என் வீட்டுக்கெல்லாம் நீங்க வரலாமா ஃபர்ஸ்ட்? டேய் மதி, என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நீ கொஞ்ச நேரம் சும்மா இருமா. நானே மேடம் நம்ம வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்காங்கன்னு எதுவுமே புரியாம இருக்கேன். ஓ புரியுது, அக்ரிமெண்ட் இருக்குல்ல, அதுக்காக தானே நீங்க வந்திருக்கீங்க. தோ ஒரு நிமிஷம் இருங்க. மதி, அன்னைக்கு நீங்க கிழிச்சி என் மூஞ்சியில போட்டீங்களே, இன்னைக்கு நான் போடுறேன். இத வச்சு எங்க நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவேன்னு பயந்துட்டு இருக்கீங்களா? பயப்படாதீங்க, அப்படியெல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். மதி, இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மதி, என்னாச்சு மலர்? என்னம்மா, என்ன நடந்துச்சு? என்ன சொல்லு. என்ன நடந்ததுன்னா, வேலைக்கு ஆள் கேட்டிருந்தோம்ல, இவங்க தான். நல்லா சமைப்பீங்களா? சூப்பரா சமைப்பேன். அவன் தாண்டா ஆளை வச்சு அடிச்சுட்டான். யாரு? வேற யாருங்க, அந்த ஆண்டனி தான். ஏய், இவ உன் அக்காங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகம் போட்டு என்ன ஏமாத்த ட்ரை பண்றீங்கல்ல? என்ன லவ் பண்ண வைக்கிறதுக்காக நீ இவ்ளோ கேவலமா நடந்துப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. உன்னெல்லாம் என்ன உன் தம்பிக்கு ஏற்பாடு பண்றியா? இதே ஒரு ஆம்பளை பண்ணிருந்தா மாமான்னு சொல்லிருப்பாங்க. உன்னை என்னன்னு சொல்றது? மதி, மதி, அன்னைக்கு நீங்க கிழிச்சி என் மூஞ்சியில போட்டீங்களே, இன்னைக்கு நான் போடுறேன். இத வச்சு எங்க நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவேன்னு பயந்துட்டு இருக்கீங்களா? பயப்படாதீங்க, அப்படியெல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வெறுப்போட உச்சக்கட்டம் தானம்மா அவாய்ட் பண்றது. அவ என்ன அவாய்ட் பண்றாமா? அந்த அளவுக்கு என்ன வெறுக்கிறான்.
நான் அன்னைக்கே சொன்னேன், அவன் ரொம்ப நல்லவன். நீ அவனை புரிஞ்சுக்காம எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்க. தப்புதான் தப்புதான் தப்புதான். நான் தான் அவசரப்பட்டுட்டேன். சரி, அழுவாத, எழுந்திரி. கண்ணத்தோட. சரி, இப்ப சொல்லு, உனக்கு அவனை கல்யாணம் பண்ண விருப்பமா? ஆமாம்மா, அவரை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். நீ முடிவு பண்ணிட்டல்ல, இனி நான் பாத்துக்கிறேன். உன் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். நிஜமாவாம்மா? கண்டிப்பா நான் உன் கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். இல்லம்மா, அவங்க அம்மா கிட்ட பொண்ணு பார்க்க சொல்லிட்டானா. அவங்க அம்மாவும் அக்காவும் சொல்லி அவன் கேட்கல. நீ போய் பேசினா மட்டும் கேட்பானா? கேட்பான். எப்படிம்மா? அதெல்லாம் அம்மா பார்த்துப்பேன். கல்யாணமே வேணான்னு சொன்ன என் பொண்ண அவனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொல்ல வச்சுட்டேன். அதுபோல உங்க 2 பேருக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆல்ரெடி அவங்க அம்மா அக்காவை கோவில்ல பார்த்து பேசிட்டேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். டேய் மதி, நீ நடந்துக்கிற விதம் கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கலாமா சொல்லிட்டேன். என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? நானு உங்க அக்கா மலரம்மா எல்லாரும் கோயில்ல மீட் பண்ணி பேசணும். ஏய் மணி, என்னடி வாயை மூடிக்கிட்டு இருக்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்ல. என்னமா சொல்லணும்? ஏன் அவனுக்கு எதுவும் தெரியாது? ஏண்டா இங்க பாரு, அந்த பொண்ணு கல்யாணம் பிரேக் ஆன பொண்ணு, யாரையுமே நம்பாம இருந்த பொண்ணு. அது உன்னை நம்பிச்சு. நம்ம என்ன பண்ணோம்? நம்ம அதை ஏமாத்தணும். சரி, அதை விடு. உனக்கு 18 பிரேக்கப், சாகுற நிலைமையில இருந்த. உன் லைஃப்க்கு ஒரு ஹோப் கொடுக்கணும்னு அந்த பொண்ணு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுச்சு, உன்னை பத்தி யோசிச்சுச்சு. ஆனா நீ அவ வந்து மன்னிப்பு கேட்டா அவளை மதிச்சியா கொஞ்சமாவது? பேசாம இருடா. இதெல்லாம் தாண்டி மலரோட அம்மா அவங்க பொண்ணு அக்ரிமெண்ட் போட்டு தெரிஞ்சும் உன்னை நம்பி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு அவ்வளவு பேசுறாங்க. அவங்களுக்கா கூட இதை மதிக்காம நீ வேணான்னு சொல்வியா? அமைதியாரா. இவளை விட உன் நல்ல பொண்ணு உனக்கு கிடைக்காது. இங்க பார் மதி, உன்கிட்ட பர்மிஷன் கேட்கறதுக்காக நாங்க 2 பேரும் பேசல. உனக்கு இன்ஃபர்மேஷன் சொல்றோம். மலர் தான் உன்னை கட்டிக்க போற பொண்ணு. நாங்க என்கேஜ்மெண்ட் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ண போறோம், வந்து சேரு. இங்க பாரு, இதுக்கு நடுவுல நீ மலர்கிட்ட கொஞ்சுவியோ கெஞ்சுவியோ எங்களுக்கு தெரியாது. எப்படியாவது அவகிட்ட பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிக்கோ. மதி, சண்டை வந்தாதான் மதி லவ். இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகலாமா? சொல்றத மட்டும் செய்டா. வாமா அக்கா. மதி, இதை விட ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடைக்காதா? சரி பண்ணிரு. அம்மா நீயுமா? ஆமா, நானும் தான். மதி, இல்ல நான் சரி நீங்களே சொல்லுங்க. இல்ல பரவாயில்ல, நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இல்ல பரவாயில்லங்க, நீங்களே சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். சரி, என்ன சொல்லணும்? நீங்க எதை சொல்ல வந்தீங்களோ அதத்தான். நான் இப்ப எதை சொல்ல வந்தேன்? நான் உங்ககிட்ட அப்படி என்ன சொல்லணும்? அப்போ உங்களுக்கு என்கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லையா? ஏன் என்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? நிறைய இருக்கு, ஒவ்வொன்னா சொல்றேன். இப்போதைக்கு சாரி. என்னங்க நீங்க, நான் வேற என்னென்னமோ எதிர்பார்த்தேன். நீங்க என்னடா சாரி சொல்றீங்க? என்ன எதிர்பார்த்தீங்க? இல்ல ஒரு இல்ல அது ஐ லவ் யூ சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் சாரி சொல்லிட்டீங்க. லவ் யூ சொல்றதுல என்னங்க இருக்கு? அத சொல்லிதான் தெரியணுமா?
அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போட்டுட்டு நான் ஜெயிச்சிட்டதா சொன்னீங்க. ஜெயிச்சது நான் இல்ல, நீங்க தான். ஏங்க ரியலி ஐம் சாரி. இல்லை நீங்கள் அன்னைக்கு என் அக்காவை அப்படி பேச போய் தான் எனக்கு கோவம் வந்துச்சு. நானும் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். ஆனா லவ் மேரேஜ் தான் பண்ணிப்பேன்னு உறுதியா இருந்த நீங்க உங்க அக்காக்கு ஒரு அசிங்கம்னதும் லவ்வ கூட தூக்கி எறிஞ்சிட்டு போனதுதான் எனக்கு உங்க மேல மரியாதை வந்துருச்சுங்க. யாருன்னே தெரியாத ஒரு பிரெக்னன்ட் லேடி அவங்களோட தம்பின்னு கையெழுத்து போட்டு பணம் கட்டி அவசரத்துக்கு உதவி பண்ணப்போ உங்க அக்கா சொன்ன எல்லா கட்டுக்கதையும் உண்மையா இருந்திருந்தா நீங்க அப்படிதான் நடந்திருப்பீங்கன்னு தோணுச்சு. ஓஹோ அப்படியா? அப்பதான் உங்களுக்கு இந்த பல்ப் எரிஞ்சு மணி அடிச்சுதா? இல்ல அப்பதான் உங்களுக்கு என் மேல லவ் வந்துச்சான்னு கேட்டேன். ஆமா, அதனாலதான் அம்மா கிட்ட நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒரு நிமிஷங்க, என்ன சூப்பர் ஃபாஸ்ட் மாதிரி போயிட்டு இருக்கீங்க? நீங்க லவ் பண்றதை என்கிட்ட இப்பதாங்க சொல்றீங்க, அதுக்குள்ள கல்யாணத்துக்கு நாள் பாக்குறேன்லாம் சொல்றீங்க. இங்க பாருங்க, நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்குவேங்கிற ஒரு லட்சியத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன். அட்லீஸ்ட் ஒரு 10 நாள் ஆச்சும் லவ் பண்ணியே ஆகணுங்க. பண்ணலாம். ஆனா முதல்ல நிச்சயம் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம். அது வரைக்கும் நாம நிறைய லவ் பண்ணிக்கலாம்.